குழந்தை பெருசாகும். பெருசாகிற நேரம் உம்மாவும் வேணும் அப்பாவும் வேணும் ஃப்ரெண்ட்ஸும் வேணும்னு பிரிச்சு கொள்ளும். இப்ப குழந்தை கொஞ்சம் பெருசாயிட்டு இன்னும் கொஞ்சம் பெருசாகும். அந்த நிலைமை எப்படின்னா உம்மா வேணும்னா அது ஒரு 25%, நண்பர்கள் வேணும் 75%. மெல்ல மெல்ல அதுவும் தாண்டுது. உம்மா முன்னாடி ஒளிச்சு சார்ந்து கட்டுறாரு, வெக்கப்படுறார், வெக்கம் உணர்வுகள் வருகுது. வாய்க்கு வந்ததெல்லாம் பேச மாட்டார். அளந்து பார்த்து இதை சொல்லலாமா சொல்லக்கூடாதா நண்பர்களோட போய் எக்கச்சக்கமாக நேரங்களை கழிப்பாரு. வீட்டுக்கு வந்து தாய் தகவல் பேசினா அவருக்குள்ள என்னமோ ஒரு கோபத்து உண்டாகும். 10 நிமிஷத்துல வீட்டுல இருந்து ஓடிடுவாரு. ஃப்ரெண்ட்ஸ்ட எல்லாத்தையும் கொட்டுவார். மெல்ல மெல்ல அந்த பருவமும் தாண்டுது. தாண்டியதுக்கு பிறகு நண்பர்கள்ட்ட எல்லாமே சொல்ல இயலாது. எனக்குன்னு ஒரு ஜோடி வேணுமே, அதை தேடி அவட்ட மட்டும் சொன்னாதான் அமைதி பெறக்கூடிய ஒரு நேரம் வருகிறது. இளமையின் உச்சக்கட்டம். இதுவரைக்கும் முடிவெடுப்பதாக இருந்தா போய் உம்மாட்ட கேட்பாரு, ட்ரிப் போலாமா ஸ்கூல்ல. அப்படிப்பட்ட பையன் அவரு 7ஆம் ஆண்டில் அவர் அப்படித்தான் கேட்டார். 6ஆம் ஆண்டில் உங்களில் கேட்டுத்தான் இதை செய்தார். இப்பவெல்லாம் உங்கள்கிட்ட கேட்க வேண்டிய தேவையில்லை என்று அவர் முடிவெடுத்தார். எனக்கு முடியும், நான் நினைச்சதை செய்வேன், நான் விரும்பின புள்ளைய முடிப்பேன். இந்த முடிவெடுக்கிற அளவுக்கு அவர் பலசாலி ஆகிவிட்டார். அவரை ஆளாக்கி பெத்தெடுத்து வளர்த்த தாய்க்கு எதிர்த்து பேசுகிற அளவுக்கு அவருடைய பலம் கூடிவிட்டது. தகப்பனை அண்ணாந்து பார்க்காத பையன் தகப்பனை கண்டா நடுங்கிறவர் தகப்பனுக்கு மேலாக பேசுகிற அளவுக்கு, தகப்பனோடு தைரியமாக ஒன்று கொண்டு பேசுகிற அளவுக்கு அந்த பருவம் அடைகிற நேரம் மனிதன் இதுதானா சீவி சிங்காரிச்சு வளர்த்த புள்ள, இவரா செல்லமா எங்களோட நின்றவர், இவரா அழுந்துட்டு மூக்க படிச்சுட்டு வர்றவர் என்று பார்க்கிற அளவுக்கு எப்படி சின்னவரா இருந்தாரோ அவர் டோட்டலா மாறி இருப்பார். இந்த நேரம் இளமை என்று சொல்லுவது ஒரு மனிதனுடைய கோல்டன் ஏஜ். இதுதான் சாதாரணமா நம்ம தங்கத்தை எவ்வளவு மதிப்போமோ, மாணிக்கம் அதை எப்படி மதிப்போமோ, அத மாதிரி இளமை என்பது அதாவது ஒரு வாழ்க்கையில இத மாதிரி ஒரு பருவம் இல்லை. அல்லாஹ் என்ன பண்றான் தெரியுமா? இந்த பருவத்துக்கு அல்லாஹ் கொடுக்கிற ஸ்பெஷாலிட்டி என்னன்னா ஷைத்தான் அதிகமா குழப்புறது இங்கதான். ஏண்டா இந்த மாதிரி ஒரு கூட்டம் மக்கோனையில் இன்றைக்கு அல்ஹம்துலில்லாஹ் அவர்களை பார்த்து நான் ஒரு வார்த்தை சொன்னேன். என்னோட வந்த அந்த இளைஞர்கள் சூழ உட்கார்ந்து இதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று சொல்கிற நேரம் வல்லாஹி என் மேல் புல்லரித்தது. இவ்வளவெல்லாம் உணர்வோடு அவர்கள் பேசுகிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ் வல்லாஹி சொல்கிறேன், இந்த இளைஞர்களை பார்த்து நான் ஒரு வார்த்தையை சொன்னேன், இந்த ஊரே நடுங்கும் என்றேன். இளைஞர்கள் ஒன்று சேர்ந்தால் ஷைத்தான் அதிகமா பயப்படுவான். ஒரு இளைஞர் அணி அல்லாஹ்வுடைய பாதையில் அவர்கள் இறங்கி களம் இறங்கி ஊரை மாற்ற வேண்டும் என்று முடிவெடுத்தால் அல்லாஹ் அவர்களுக்கு உதவி செய்தால் ஊரில் எதுவும் பண்ண முடியாத அளவுக்கு அல்லாஹ்வுடைய உதவி நேரடியாக வரும். அல்லாஹ்வுடைய இல்லையார்களே, எப்படி இதை சொல்றேனா, நானா கற்பனை பண்ணி சொல்றேனா, ரப்புல் ஆலமீன் மறுமையுடைய சன்னிதானத்தில் எல்லாரும் காஞ்சிட்டு நிற்பாங்க வெயில்ல. அந்த அளவுக்கு வெயில்ல காயிற நேரம் 7 கூட்டம், 70 கூட்டம் இல்ல, 700 கூட்டம் இல்ல, 7 கூட்டத்தை அல்லாஹ் கூப்பிடுவான். 7 பேர் இல்ல, 7 கூட்டம். அந்த கூட்டத்தை கூப்பிடுற நேரம் யாரெல்லாம் கூப்பிடுவானா? பேர் சொல்லி கூப்பிட மாட்டான். அப்துல் ரஹீம் வாங்க அப்படி சொல்ல மாட்டானா. கூட்டத்தை கூப்பிடுவானா. இந்த கூட்டம் நீங்க வாங்க, நீங்க வாங்க அப்படின்னு கூப்பிடுவானா. எங்க கூப்பிடுறானா? ஒரு ரிவாயத்தில் ஒளியால் செய்யப்பட்ட மேடை. ரப்புல் ஆலமீன் சன்னிதானத்தில் தீர்ப்பு கொடுக்க போறான். பக்கத்தில் ஒரு மேடை, ஒளியால் செய்யப்பட்ட மேடை. இல்லைன்னா அந்த அரிசியுடைய நிழலுக்கு அல்லாஹ் கூப்பிடுறான். யாரை கூப்பிடுறான்? 7 கூட்டம் உங்களுக்கு தெரியும். அதுல ஒரு கூட்டம் யாரண்டா? ஷாப் நஷாஃபி இபாதத்தில்லா, அல்லாஹ்வுடைய இபாதத்துல அப்படியே அல்லாஹ்வுக்கு இபாதத் செய்வதில் மதிமயங்கிய இளைஞர் அல்லாஹ் கூப்பிடுவான். ஏப்பா வெயில காயிறீங்க, நீ காயக்கூடாது, வா அப்படின்னு நல்லா பக்கத்தில் எடுப்பானா. ஜனாதிபதி வந்துட்டார் உங்க ஊருக்கு, அப்படியே மக்கள்லாம் நிக்கிறாங்க. 4 பேரை முன்னாடி கூப்பிட்டு, நீங்க முன்னாடி எனக்கு தெரியாதா, எவ்வளவு கஷ்டப்பட்டீங்க, வந்து உட்காருங்கப்பா மேடையிலண்டா. நாளைக்கு மக்கோனையில் அவங்கள பிடிக்க ஆளிலாம் போயிடும். என்ன நட, ஜனாதிபதி என் ஃப்ரெண்ட் தெரியுமா, அவரை பார்க்கலாம் போயிடும். அல்லாஹ் என்ன பண்ணுவானா, ஜோர்ஜ் புஷ் கையை கட்டி நிற்பான், ஒபாமா இருப்பார். முடிவு எங்களுக்கு தெரியல, யாருக்கு என்ன முடிவுன்னு தெரியாது, நாங்க எல்லாம் இருப்போம்.
ரப்புல் ஆலமீன் அவ்வளவு பேருக்கு மத்தியில் அந்த இளைஞர்களை கூப்பிடுவானா? ஏய், அந்த நேரத்தில் சைத்தான் குழப்புற நேரம், சஜதாவில் விழுந்து கண்ணீர் வடித்து என்கிறா, நீ வெயிலில் காயக்கூடாது, இந்த வெயிலில் காயக்கூடாது, இங்க வந்துருங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கண்ணியப்படுத்துவானே. சுப்ஹானல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் ஜுல் அர்ஷில் மஜீத் ஃபஅலுல் லிமா யுரீத். அவன் கண்ணியப்படுத்துற கூட்டம். எதுக்கு அல்லாஹ் இபாதத்து செய்யற வயது முதிர்ந்தவரை அல்லாஹ் கூப்பிடான்னு வரலையே. அந்த 7 கூட்டத்தில் எப்படி அல்லாஹ் கூப்பிடுறானா? இளமை அல்லாஹ் கேட்கிறான். இந்த இளமை நேரம் தான் சைத்தான் நிறைய குழப்புவான். குழப்புற நேரம் எல்லாம் அல்லாஹ் அல்லாண்டு ஒரு இளைஞன் நின்றான்னு வைங்க, அவனுக்கு நேரடி உதவி வரும். அல்லாஹ்வுடைய உதவி. அல்லாஹ் நேசிக்கிற பருவம். பெரிய பெரிய இமாம்களுக்கு எல்லாம் அல்லாஹ் பாடம் நடத்துறதுக்கு திருக்குர்ஆன்ல 18வது அத்தியாயத்தை எடுக்கிறான். யாரு தெரியுமா? சூரத்துல் கஹ்ஃப். குகைவாசிகள் அவங்க யாரு? எல்லா இமாமும் அவங்கள்ட்ட தான் பாடம் பெறுறாங்க. எல்லா மதரசாக்கள் அவங்கள தான் படிக்கணுமா? அல்லாஹ் யாரை தேர்ந்தெடுக்கிறான் தெரியுமா? என்ன இஜாசா, எங்க ஓதுனீங்க, உங்க யார் இஜாசா என்ன காட்டுங்க. எப்படி அல்லாஹ் கேட்கல, PhD முடிச்சிட்டீங்களா? அல்லாஹ் அப்படியெல்லாம் சொல்லல. அவ்வளவு பேரையும் உட்கார வச்சுட்டு இன்னஹும் ஃபித்யத்துன் ஆமனூ பிரப்பிஹிம், அவர்கள் இளைஞர் கூட்டம். அவங்க குவாலிஃபிகேஷன் என்ன? அல்லாஹ் என்ன படிச்சாங்க? அவ்வளவு இமாம்கள் அவங்கள்ட்ட தானே பாடம் எடுக்க போறாங்க. திருக்குர்ஆன்ல ஒரு கூட்டத்தை அல்லாஹ் தேர்ந்தெடுத்து போட்டா நான் ஓதணும், நீங்க ஓதணும், உங்க புள்ள ஓதணும், இமாம்கள் ஓதினாங்க. எல்லாரும் அவங்கள்ட்ட படிக்கிறதுக்கு ஏதாவது இருந்தா மட்டும்தானே அல்லாஹ் எடுத்து போடுவான். இவ்வளோ ஆயிரம் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள்ல ஒரு கூட்டத்தை எடுத்து போல்டு பண்ணி இவர்களை பாருண்டா. அவங்க பெரிய குவாலிஃபிகேஷன் இருக்கணுமா இல்லையா? என்ன குவாலிஃபிகேஷன் எல்லாம் சொல்றான்? அவங்களுக்கு என்ன தெரியும்? தஜ்வீத் தெரியுமா? அவங்க தஃப்சீரை கரைச்சு குடிச்சவங்களா? இன்னஹும் ஃபித்யத்துன், அவர்கள் இளைஞர்கள். என்ன குவாலிஃபிகேஷன் அவங்கள்ட்ட? ஆமனூ பிரப்பிஹிம், அவங்க ரப்பை அவர்கள் நம்பினார்கள். அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அந்த இளைஞர்கள் ஆமனூ பிரப்பிஹிம் வஸித்னாஹும் ஹுதா. இதை வைத்துத்தான் நான் சொன்னேன், இந்த ஊருக்கு பெரும் பரக்கத் இருக்கிறது இன்ஷா அல்லாஹ். இந்த இளைஞர்கள் ஒழுங்கான முறையில் அல்லாஹ்வுக்காக வேண்டி அவர்கள் அர்ப்பணித்து இந்த மாதிரியாக ஊருக்கு செய்ய வேண்டும் என்று நினைத்தால் அல்லாஹ் அவர்களை வல்லாஹி வல்லாஹி சும்மா வல்லாஹி அல்லாஹ் அவர்களை விரும்புகிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் விரும்புகிறான், அல்லாஹ் அவர்களை நேசிக்கிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவர்கள் மூலமாக இன்ஷா அல்லாஹ் இந்த ஊருக்கு பெரும் விடுவை அல்லாஹ் கொண்டு வந்து தருவான். அல்லாஹ் என்ன சொன்னான்? இமாம் இப்னு தைமி அவர் படிக்கிறார், இன்னஹும் ஃபித்யத்துன், அவர்கள் இளைஞர்கள். இமாம் இப்னு தைமியா ஆமனூ பிரப்பிஹிம், அவர்கள் தன்னுடைய ரப்பை நம்பினார்கள். வஸித்னாஹும் ஹுதா, அல்லாஹ் அவருடைய நேர்வழியை அதிகப்படுத்தினான். அவர்கள் யார்? எல்லாம் பெரிய பெரிய உலமாக்களும் எல்லா பெரியவர்களும் இந்த இளைஞர்களை படிக்க வேண்டும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொன்னான். அவர்கள் இந்த பல்கலைக்கழகம் என்று அல்லாஹ் சொல்லவில்லை, அவர்கள் இப்படியெல்லாம் படித்தார் அல்லாஹ் சொல்லவில்லை. அவர்கள் இளமையை தியாகம் பண்ணினார்கள். அவர்கள் என்ன செஞ்சாங்களாம்? ஒரு மன்னர் எதிர்த்துட்டு வர நேரம் இல்லை, ஒதுங்க யாரும் ஒரு குகைக்கு அவர்கள் விடவில்லை. கொல்லுவான் என்று சொல்ற விடல, என் ரப்பு எனக்கு வேணும் என்று சொன்னார். யா அல்லாஹ், உன்னிடமே நாங்கள் சரணாகதி அடைகிறோம் என்றார்கள். ரப்புல் ஆலமீனுக்கு அது ரொம்ப பிடிச்சு போச்சு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனாலதான் இளைஞர்கள் எதிர்நோக்கும் சவால்கள் எதுக்கு தெரியுமா? அல்லாஹ்வுக்கு ரொம்ப விருப்பமான இந்த பருவத்தை முஸ்லிம் சமுதாயம் பறிகொடுத்து கொண்டிருக்கிறது. நாக்கு கடியிலையும் மூக்குலையும் இந்த சைட்லையும் போதை பொருட்களை வைக்கிறாங்க. சிகரெட் இன்றைக்கு சர்வ சாதாரணம், படம் கூத்து சர்வ சாதாரணம். ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்தா என்று நினைக்கிற அளவுக்கு இளைஞர்கள் கூட்டம் கூட்டமா சைத்தானியத்தை பின்தொடர்ந்து போகிறார்கள். இந்த நேரத்தில் அந்த இளைஞர்களை எல்லாம் மறுபடி ஒரு கணம் சிந்திக்க வைப்பதற்காக வேண்டி இந்த தலைப்பை எனக்கு தந்திருக்கிறார்கள். சிந்தித்து பாருங்க என்ற உணர்வை உண்டாக்குவதற்காக வேண்டி. அதனால் தாய்மார்களே, நாளைக்கு உங்க யுவதி, நீங்க பெத்தெடுத்த புள்ள, உங்க மகள் உங்க முன்னாடி வந்து நின்று நான் விபச்சாரம் செய்து விட்டேன் என்று சொன்னா சிரிக்கிற தாய்மார்கள் உண்டா? சிரிப்பீங்களா? கண் கலங்க மாட்டீங்க? உங்களால தாங்க இயலுமா? வல்லாஹி சொல்லுகிறேன், யுவதிகள் எக்கச்சக்கமாக சினா செய்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் என்னுடைய நேரம் இடம் தந்தால் நான் ஒவ்வொன்றாக எடுத்து போடுவேன். என்னவெல்லாம் செய்கிறார்கள், என்னவெல்லாம் செய்கிறார்கள் முஸ்லிம் சமுதாயத்தில். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உங்க மகன் வந்து நீங்க பெத்தெடுத்து ஆளாக்கி வளர்த்து இந்த இடத்துக்கு கொண்டு வந்தீர்களே, உங்க முன்னாடி சொல்லல,
நான் விபச்சாரம் செஞ்சுட்டேன் வாப்பா சொல்லல. சொல்லாத ஒன்று மட்டும்தான் பேலன்ஸ். சுபஹானல்லாஹ், மற்ற அத்தனை நடந்துச்சு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படிப்பட்ட பயங்கரமான ஒரு ஜமான். இதுக்கு தான் பெத்தெடுத்தீங்களா? உங்க ஜனாசாவை தூக்குற நேரம் நீங்கள் விபச்சாரங்களை விட்டு போறீங்களா? விபச்சாரத்தை விட்டு போறீங்களா? உங்களால் தாங்க முடியுமா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த நிலைமை தான் இருக்கிறது. நான் ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டும். எங்களுடைய முன்னோர்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சரிப்பிழை இரண்டாவது, அவர்கள் செய்த ஒரு தியாகத்தை பாராட்டும். அவர்கள் செய்த எல்லாம் சரி எல்லாம் பிழை என்று நான் பேசவில்லை. ஒன்றை செய்தார்கள். என்ன செஞ்சாங்க தெரியுமா? ஊருக்குள்ள பார் வர்றதுக்கு இடம் வைக்கல. எல்லா ஊர்லயும் முஸ்லீம்கள் வந்தா மற்ற டவுன் எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க டவுன்ல ஒரு பார் வந்துடும். அவங்க எங்கெல்லாம் இருப்பாங்களோ, நம்ம கொழும்புல தான் மையமா நின்றோம், திரும்பினா அங்கால பள்ளி, திரும்பினா இங்கால பள்ளி, ஒரு சின்ன துண்டு கடை பல கோடிக்கு போகும். ஆனா பெண்ணா பெரிய பள்ளி வாசல் வேற எந்த மத ஆலயத்தும் இலங்கையுடைய இதயம் கொழும்புல நீங்க பார்க்க அது பஜார்ல. ஆனா அங்க போய் எல்லாரும் தொழணும் என்பதற்காக வேண்டி ஒன்று சேர்ந்தாங்க. என்ன பண்ணாங்க? குருநாகல் டவுன், நாங்க எவ்வளவுதான் இருக்கிறோம், எங்க மக்கள் எவ்வளவுதான் இருக்கிறாங்க, டவுனுக்கு போய் திரும்பினா பள்ளிவாசல், கண்டி டவுன் பள்ளிவாசல். எங்கவெல்லாம் முஸ்லிம்கள் வியாபாரம் செய்தார்களோ, எங்கவெல்லாம் முஸ்லிம் ஊர் இருக்கிறதோ, அங்கவெல்லாம் பள்ளியை தான் செய்தார்கள். தொழுகிற ஒரு இடத்தை எடுத்துருவாங்க, 4 பேர் சேர்ந்துருவாங்க, பிரியா ஹோலா வெப்பண்ணுவாங்க, சல்லியை கொண்டாந்து போடுவாங்க, கொஞ்சம் பெருசா செய்வோமான்னு கேட்பாங்க. இதுதான் எங்கள் முன்னோர்கள் எங்களுக்கு சொல்லி தந்த பாடம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பக்கத்துல கூட பார் வராது. நீங்க மற்ற சமூகங்கள்ல எட்டி பாருங்க, அவங்க டவுன்ல நீங்க மத ஆலயத்தை பார்க்க மாட்டீங்க, கிராமத்துக்குள்ள தான் பார்ப்பீங்க. என்ன இருக்குன்னு தெரியுமா? போலின் போட்டு நிற்பார்கள் குடிக்க. அதான் அவங்க செஞ்சது, பாதுகாத்தார்கள். இன்றைக்கு பார்மசிகளில் டேப்லெட் என்ற பெயரில் ஊருக்குள்ள வந்து விட்டார்கள். ஊருக்குள்ள புரோக்கர்கள் கொண்டு வந்து கொடுத்து சர்வ சாதாரணமாக கேஜி பரப்பப்பட்டு கொண்டிருக்கிறது ஒவ்வொரு போதைப் பொருளும். நான் கேட்கிறேன், உங்களை நீங்க கபர்ல அடக்கிட்டீங்களே, உங்க வாப்பாமார்கள் அவங்க செஞ்ச புரட்சிகளை என்ன பங்கு நீங்க செஞ்சீங்க? எந்த பகுதி செஞ்சீங்க? ஊருக்குள்ள எல்லாம் பிள்ளைகள் போதையோட திரிகிறார்கள், சர்வ சாதாரணம். ஊர் பக்கத்தில் கூட கிடைக்காத ஜாதி. ஐரோப்பா யூனியன் ரணில் விக்ரமசிங்கே வந்த உடனே ஜிஎஸ்பி வரி சலுகை கொடுத்தாங்க. என்ன சொல்லி கொடுத்தாங்க? ஜிஎஸ்பி வரி சலுகை மஹிந்தவுடைய கவர்மெண்ட்ல எடுத்துட்டாங்க. எடுத்தா அந்த கவர்மெண்ட் செய்யறவங்களுக்கு பெரிய பிரச்சனை. வரி சலுகையை தரணுமா? பிரச்சனைகளை தர்றோம். கோரிக்கை என்ன கோரிக்கை வச்சான் தெரியுமா? எவ்வளவோ கோரிக்கை வைக்கணும். மைக்க பிடிச்சி வெக்கம் கட்டவன் பேசின ஐரோப்பா யூனியன் என்ன பேசுறான்னா, முஸ்லீம்களுடைய பர்சனல் லோ, இலங்கையில் கொடுக்கப்பட்ட சட்டம் திருத்தப்படணும். ஏன் தெரியுமா? வயதுக்கு வராத பிள்ளைலாம் கல்யாணம் முடிச்சு கொடுக்குறாங்க. பொம்பளை பிள்ளைலாம் நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், யாராவது அப்படி கல்யாணம் முடிச்சு கொடுத்தீங்களா? இந்த நாட்டில் எவ்வளோ பிரச்சனைக்கு கொஞ்சம் யோசிங்க. எல்லாத்தையும் விட்டுருங்க. இவெல்லாம் படித்தவன், ஐரோப்பா யூனியன், வெளிநாட்டிலேருந்து வர்றான், ஸ்ரீலங்கா மீடியாவில் இது போகுது, நீங்க பார்த்துருப்பீங்க. ஒரு குழுவா உட்கார்ந்து பேசுறான். என்னப்பா பிரச்சனை? வரி சலுகை உங்களுக்கு வேணுமா? ரணிலுடைய கவர்மெண்ட்டுக்கு சொல்றான் வேணும். என்ன பண்ணணும் தெரியுமா? முஸ்லீம்கள் தனியார் சட்டம் இருக்குது, அதை மாத்துங்க. பாராளுமன்றத்தில் ஒரு கூட்டம் போட்டார்களா இல்லையா? ஒரு கமிஷன் அமைச்சார்களா இல்லையா? எதுக்கா முஸ்லீம்கள் வந்து சின்ன சின்ன பிள்ளைலாம் கல்யாணம் முடிச்சு கொடுக்குறான்? எங்களுக்கு இருக்கா? அந்த மாதிரி பண்றோமா? நீங்க என்ன சொல்லணும் தெரியுமா? நாங்க பார்க்கிறோம் எல்லாரும் குடிபோதையில் மிதக்கிறான். இந்த சமுதாயம் மட்டும் நீங்களும் கண்ணு உள்ள, அவனுக்கும் கண் இருக்கு உங்களுக்கும் கண் இருக்குது, அவனுக்கு நரம்பு இருக்குது உங்களுக்கு நரம்பு இருக்குது, அவனுக்கு சதை இருக்குது உங்களுக்கு சதை இருக்குது. இவங்க மட்டும் பார் வழியில திருந்து போகலையே. ஒரு 10 வீதம் போடுவோமா? 90 குடிக்கலையே. அவன் 90 குடிக்கிறானே. இத பாராட்டி சொல்லணுமா? நேர்மையா கேட்கிறேன், நியாயமா பேசுங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாங்க இந்த 10 வீதத்தை பேசணும். 10, 20, 30 மாறிக்கொண்டிருக்கிறது. நான் கேட்கிறேன், என்னண்டா ஐரோப்பா யூனியன் வந்து எப்படி கண்ணில் குத்தினா, அடே உனக்கு குடிக்கிறது பிரச்சனையா சொல்லி, யார் குடிக்கிறா அதை சொல்லி இதை நிப்பாட்டுங்க, நாங்க ஜிஎஸ்பி வரி சலுகை தாரோம். விபச்சார விடுதியெல்லாம் நிப்பாட்டி ஜிஎஸ்பி வரி சலுகை தாரோம். கிளப்பை நிப்பாட்டி ஜிஎஸ்பி வரி சலுகை தாரோம். அது சொல்ல மாட்டான். ஏன்டா அவன் வாழ்க்கை ஓடுறதே கிளப்ல தான். விளங்குதா? என்ன சொல்றான் தெரியுமா?
முஸ்லிம்களை உங்களை பத்தி கவலை, நீங்க உங்க சின்ன பிள்ளைலாம் கல்யாணம் முடிச்சு கொடுக்குறீங்க. ஒரு சமூகத்தை முன்னாடி நின்று சுட்டான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இங்க இளைஞர்கள் நிக்கணும் முன்னாடி, ஒரு சமூகத்துடைய பலசாலிகள் நிக்கணும், தட்டி கேட்கணும், ஃபேஸ்புக்ல போகணும். யாருடா மானம் கெட்டவர்களே, நீங்க எங்களை பத்தி பேசவா? எப்படிப்பட்ட ஜாதி தெரியுமா? எப்படி எங்க இளைஞன் பேசுவான்? அவன் நாக்கு கடையில் உண்டாச்சே, அவனை போட்டு ஏமாத்தியாச்சே, அவனை வலைக்குள்ள போட்டாச்சு. இளைஞர்கள் பேச மாட்டார்கள் என்ற நிலைமைக்கு தள்ளப்பட்டு இருந்தார் பெரியவர்களே. நீங்கள் இதுக்கு ஜவாபு சொல்லி ஆகணும். ஏன் சொல்லணும் தெரியுமா? சாதாரணமா இதுக்கு முன்னாடி மையவாடிகள் அடக்கம் செய்யப்பட்ட எங்கள் முன்னோர்கள் பெரிய தியாகத்தோட போனார்கள். ஊருக்கு பாதுகாப்பு வளாகம் போட்டார்கள், எங்க பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தார்கள், ஊர்களில் எப்படி இருக்கணும் என்று சொல்லிக் கொடுத்தார்கள். நான் எல்லா அவர்கள் செய்தது சரி என்று சொல்லவில்லை, அவர்கள் செய்த சரியையும் சொல்லி காட்டணும் அல்லாஹ்வுடைய. அப்படி என்றா இதை நல்ல கவனமா புரிங்க. எங்க பிரச்சனை தொடங்குது என்று பார்த்தீங்கன்னா, ஈமான் தூக்கப்படுது. இங்கதான் பிரச்சனை. இளைஞர்கள்ட்ட போய் அல்லாஹ்வை நம்புங்கடா, நம்ம அப்படின்னு மறுமையினால அதெல்லாம் வரும். வெறும் வாய் நாவு மட்டும் அசையுது. நிஜமான ஈமான் சொல்லி கொடுத்தீங்களா? நிஜமா அல்லாஹ் என்ன எப்படி நம்பன்னு சொல்லி கொடுத்தீங்களா? இப்ராஹிம் நபி எப்படி அல்லாஹ்வை நம்பினார் சொல்லி கொடுத்தீங்களா? இல்ல. மதரசாக்கு போனா அங்க கூட அந்த பாடம் இல்ல. குள்ள ஓதுதா ஓதலையா தெரியல. ஏண்டா இதுக்கு முன்னாடி 10 புள்ள 15 புள்ள 6 மணி ஆனா படியில உட்கார்ந்து வாப்பா உமா மசூரா. 15 புள்ளைக்கு எப்படி சாப்பாடு கொடுக்கிறது? என்ன பண்றது? இருக்கிறது 2. இப்ப மசூரா பண்ண நேரம் இல்லை. இவங்க வந்தா ராத்திரி இவர் தீவில் இருப்பாங்க பெண்கள். அவர் ஊரெல்லாம் சுத்தி மேஞ்சி 10:30 மணிக்கு வீட்டுக்கு வருவார். எல்லாம் காலியாச்சு. இஸ்லாமிய வாழ்க்கை வீட்டில் இல்ல. குழந்தை என்ன ஓதிச்சு, என்ன படிச்சிச்சு, என்ன படிப்பிக்கணும் அது இல்ல. இஸ்லாம் எல்லாம் தேவையா? மகரமச்சம் அவ்வளவு முக்கியமா? அதெல்லாம் அவ்வளவு தேவைதானா கேட்கிறாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நசீபாக்கினால் என்னால் முடியுமான அளவுக்கு நான் ஒன்றை புரிய வைக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். வல்லாஹி பண்ணி சொல்கிறேன், உங்க குழந்தைகள் பெண் பிள்ளைகளுக்கு நஞ்ச ஊற்றார்கள் இந்த படம். எனக்கு நேரம் இருந்தால் வல்லாஹி நான் நிரூபிப்பேன் அதை இன்ஷா அல்லாஹ். அது எப்படி நஞ்சு ஊத்தி, ஏன் இவ்வளவு டிவோர்ஸ், ஏன் முஸ்லிம் பெண்கள் இவ்வளவு சீரழிகிறார்கள், என்ன நடக்குது என்பதை இன்ஷா அல்லாஹ் நான் சொல்லி காட்டுகிறேன். முதலிலே ஈமான். ஃபர்ஸ்ட் ஈமானை இழந்திருக்கிறாங்களா? இந்த ஈமான முதல் விஷயம் எங்க இருந்து ஆரம்பிக்கிறாங்க? ஷைத்தான் சும்மா விட மாட்டான், கிண்டுட்டே இருப்பான். என்ன பண்றான் தெரியுமா? பாடசாலையிலிருந்து தொடங்குறான். ஒரு தாயின் தகப்பனும் அன்றைக்கு போராடாதை விட இன்றைக்கு போராடணும். ஏன் போராடணும் தெரியுமா? அல்லாஹ் இருக்கிறான்னு நீங்க முதல்ல சொல்லி கொடுத்திருப்பீங்க, அவன் அதே பார்த்திருப்பான். ஓ அல்லாஹ் இருக்கிறான் நம்பிடுவான். இன்றைக்கு அப்படி இல்லை. போய் புக்கை திறந்தா அல்லாஹ் இல்லைன்னு ஸ்கூல்ல சொல்லி கொடுக்குறான். எல்லா ஸ்கூல்லையும் எப்படி சொல்லி கொடுக்குறான்? விஞ்ஞான புத்தகத்தை திறந்தா அதுல பாடம் வரும், ஒவ்வொரு பாடம் வரும். எப்படி கேட்பான் தெரியுமா? பாடத்துல உதாரணத்துக்கு மைக் தான் பாடம்டா, மைக்கை பத்தி பேச மாட்டான். மைக்கை கண்டுபிடித்தது யார்? இதான் ஃபர்ஸ்ட் கேள்வி. நீங்க படிச்சிருப்பீங்க சின்னத்துல. ஃபர்ஸ்ட் கேள்வி என்ன கேட்பான்டா? லைட்டை கண்டுபிடிச்சது யாருன்னு கேட்பான். எல்லாத்துலயும் ஃபர்ஸ்ட்டுக்கு ஐசிஎன்டா இதுதான், ரெசிஸ்டன்டா இதுதான், டிரான்சிஸ்டன்டா இதுதான் சொல்லி கொடுக்க மாட்டான். டெலிஃபோன் பாடம் வரும், விஞ்ஞான பாடம். டெலிஃபோனுக்குள்ள இப்படி இருக்குது ரிசீவர், அதெல்லாம் சொல்ல மாட்டான். டெலிஃபோனை கண்டுபிடித்தது யார்? அலெக்சாண்டர் கிராஹம் பெல். இதான் ஃபர்ஸ்ட் பாடம். உனக்குதா? டிவி ஃபர்ஸ்ட் பாடம் என்ன? ஜான் லோகி பேர், அவன் தான் கண்டுபிடிச்சான். ரேடியோல எப்படி ஸ்பீக்கர், அதெல்லாம் இல்ல. மாக்கோனி எப்படி? மாக்கோனி தான் கண்டுபிடிச்சான். எல்லாத்துலயும் என்ன பண்ணுவான்னா கண்டுபிடிப்பாளர் யாருன்னு சொல்லி கொடுப்பான். அடுத்த கொஸ்டின் வரும். என்ன கொஸ்டின்? மனுஷனை கண்டுபிடிச்சது யார்? அங்க மட்டும் மனுஷனை கண்டுபிடிச்சது யாருன்னு போட மாட்டான். குரங்கு என்ன பண்ணுவான்? கண்டுபிடிச்சது யாரு? இல்ல குரங்கு. என்னடா குரங்கு? இல்ல குரங்கு தான், குரங்குல இருந்து வந்தான். மனுஷனை கண்டுபிடிச்சது யாரு? குரங்குல இருந்து வந்தான்னு போய் ஒரு பேச்சுக்கு கண்டுபிடிச்ச ஒருத்தர் இருக்கணுமா இல்ல? குரங்கையாவது அதை போட்டியா புக்ல? குரங்கை கண்டுபிடித்து வந்தான், யானையை கண்டுபிடிச்சு வந்தான். எதை போடுறான் உங்கள்கிட்ட கேட்கிறேன். மக்கனையை கண்டுபிடிச்சது யாரு? இந்த மக்கனை கண்டுபிடிச்சது யாரு? நீ மேலே கீழே பார்ப்பீங்க. அதே என்ன கடலுக்குள்ளே இருந்து இழுத்து எடுத்தாரு ஹாஜியாரு, வெளியே கொண்டு வரேன். மக்கனை யாரும் கண்டுபிடிக்கல. அமெரிக்கா கண்டுபிடிச்சது யாரு? கொலம்பஸ். அதை மட்டும் இழுத்து எடுத்தானோ?
அமெரிக்காவை கண்டுபிடிச்சதுக்கு ஒரு ஆள் இருக்கிறானா? கொலம்பஸ் தான் கண்டுபிடிச்சானா? அடி அமெரிக்காவை கண்டுபிடிக்க கொலம்பஸ். ஒரு ரத்தத்தை கண்டுபிடிச்சது யாரு? டொயோட்டா கம்பெனியா? நிசான் கம்பெனியா? உன் கிட்னி யாரு கண்டுபிடிச்சது? ஒரு பையன் ஒழுங்கா சயின்ஸ் பாடத்தை உணர்வா படித்து கொடுத்தால் தேம்பி தேம்பி அழுது வருவான். ஒழுங்கா இறைவனை கண்டுபிடிப்பான். அவன் சஜிதாவில் கீழே விழுவான். திட்டமிட்டு சைத்தான் அதுக்குள்ள நுழைஞ்சு என்ன சொன்னான் தெரியுமா? எல்லா விஞ்ஞான பாடத்துக்கு முன்னாடி கண்டுபிடிப்பாளரை பத்தி பேசுவான். இவர் தான் கண்டுபிடிச்சார். கண்டுபிடிப்பாளரையும் தாண்டி போன் பேசுறோம், ஹலோன்னு பேசும். கண்டுபிடிச்சது யாரு? கிரஹாம் பெல். விளங்குச்சா? அதனால போனுக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு பெல்லுன்னு பேர் வச்சாச்சு. பெல் பெல் தான் சொல்லுவான். பெல் எப்படி வந்துச்சுன்னா அவன் பேர் பெல், அதனால இது பெல்லா போச்சு. இப்போ போனாச்சா? ஏன் ஹலோன்னு சொல்றீங்க? இன்னைக்கு யோசிச்சு பார்த்தீங்களா? இங்கிலீஷ் வார்த்தையில் ஒருத்தர் கூப்பிடுறது ஹலோண்டா? இல்லை, டிக்ஷனரி பெரட்டுங்க. ஏன் ஹலோன்றீங்க? முதல்ல வச்சு டெஸ்டிங் பண்ணானே அந்த பக்கத்தில் வச்சுட்டு அந்த பொம்பளை, கல்யாணம் முடிச்ச பொம்பளை இல்லை மற்றது, அவ பேர் ஹலோ மார்கரெட்டா. விளங்குதா? இங்கேருந்து ஹலோண்டா அவள் பேரை தான் சொன்னான். எல்லாரும் ஹலோண்டாச்சு. ஏன்? மரியாதை. ஃபர்ஸ்டா சொன்ன வார்த்தை அவர். ஃபர்ஸ்டா சொன்ன வார்த்தைக்கு இவ்வளவு மரியாதைண்டா. சுபஹானல்லாஹ். கண்டுபிடிப்பாளர் சொல்லியாச்சு. ஹலோ மார்கரெட்டா அந்த அம்மா பேர், அதை ஹலோன்னு தான் ஃபர்ஸ்ட்டுக்கு சொன்னாரு. நீனே ஹலோ சொல்லுப்பா. இப்படி எல்லாம் சொல்றீங்களேடா. இந்த கிட்னி யார் கண்டுபிடிச்சது? யார் கண்டுபிடிச்சது? இந்த ஹார்ட்டை யார் கண்டுபிடிச்சது? ஒரு பாடம் காணும். என்ன வரும்? குரங்கு குரங்கு குரங்கு. எனக்கு எனக்கு ஒரு உஸ்தாத் இருந்தார். அவர் சவுதியில் படித்தவர். அவர் கதை சொன்னார். என்ன சொன்னார்டா, அங்கே படிக்கிற நேரம் அங்கேயும் இருக்கிறாங்க இங்கிலீஷில். இது இப்போ லெக்சர் பண்ணுறவங்க வருவாங்க. வந்த இவருக்கு அவருக்கு வாக்குவாதம். சார் என்ன பண்ணிட்டானா? இல்லைப்பா, குரங்குல என்ன மனுஷன் வந்தான். இவர் சொன்னார், இல்லை, ஆதத்தில் இருந்தால் மனுஷன் வந்தான். ஃபர்ஸ்ட் மேன் யாரு? ஆதம் தான். ஆதம்ல இருந்தா மனுஷன்லாம் வந்தான். இல்லவே இல்லையா? விவாதம் ஓஹோண்டு போதான். இவர் சொன்னார நிப்பாட்டிட்டு, சார் இதுக்கு மேல பேசலாது, கன்க்ளூஷனுக்கு வந்துருவோம், ஒரு முடிவுக்கு வந்துருவோம். என்ன முடிவு தெரியுமா? எங்க வாப்பா ஆதம், சரியா? உங்க வாப்பா குரங்கு. முடிச்சிருவோமா? கதை முடிச்சு. நீ குரங்குல வந்துதான் ஏத்துக்கோங்க. அவ்வளவு பிள்ளைகளை சிரிக்கிறவங்கதா. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த குரங்கு ஆசாமிகள் குரங்குல இருந்து வந்ததா படிச்சு கொடுக்குறாங்களே. நான் கேட்கிறேன், எவனாவது கண்டானா? போட்டோ வச்சாங்களா? உலகம் உருண்டை, சரி உருண்டைன்னு கண்டுபிடிச்சிட்டான், வீடியோ பண்ணினா. எந்த காட்டுல எந்த குரங்கடா மனுஷனாச்சான்? அதெல்லாம் யூகம். அதனால விஞ்ஞானத்தில் அது நிரூபிக்கப்பட்ட உண்மை இல்லை. உங்க பிள்ளையோட ஈமான் ஆட்டம் காணப்படுகிற நேரம் நீங்க உட்கார வச்சு அல்லாண்டா யாருன்னு சொல்லி கொடுத்தீங்களா? அவனை பிடிச்சி இல்லப்பா நாஸ்திகனாக்கி பாடசாலை சிலபஸ் வர்ற நேரம், பல்கலைக்கழகம் போன நிறைய இளைஞர்கள் வெளியே வர்ற நேரம் ஈமானோட தாடியோட வர்றாங்களா? வேறொரு பொம்பளையை முடிச்சுட்டு வராங்களா? அந்நிய மதத்தில் எத்தனை பேர் பெரிய பெரிய துறையில் உள்ளவங்களுக்கு இறை நம்பிக்கை எடுத்து தகரம் இதாக்குறான், ஒண்ணுமில்லாமல் ஆக்குறான். இப்ப பிஞ்சு மனசுல கொடுங்க, அல்லாஹ்வை பத்திய நம்பிக்கை இருக்கு பாருங்க. இதைத்தான் உலகத்தில் உள்ள அறிவுபூர்வமான நம்பிக்கை. இதை விட்டோன்னு வைங்க, ஆகப்பெரிய முட்டாள்தனம். எப்படி சொல்லுவான் தெரியுமா? கண்டியா? ஃபர்ஸ்ட் கேள்வி, நாங்கெல்லாம் படிக்க போகல. என்ன கேட்பாங்க? அல்லாஹ்வை கண்டியா? எப்படி நம்புறீங்க? இப்படித்தான் நான் சைக்காலஜியை படிக்க ஆரம்பிச்சேன். ஏன் படிக்க ஆரம்பிச்சேன்டா, என்னுடைய நண்பர்கள் புத்த மத சகோதரர்கள் புனருத்பத்தி என்பார்கள். ப்ரீ பர்த் அண்ட் ரீபர்த், மறுபிறவி. மறுபிறவி இருக்கு தெரியுமா? அப்ப ஐடிஎன்ல ரூபாய் ஐடிஎன் தான் இருந்துச்சு. அப்ப ஐடிஎன்ல என்ன பண்ணுவான்டா, ஹிப்னோடைஸ் அப்படியே கொண்டு போய் மைக்கு ஆழ்மன அறிவுகளுக்கு கொண்டு போய், இதுக்கு முன்னாடி ஜென்மத்தில் இவர் எப்ப பிறந்தார், எங்க பிறந்தார், எப்படி செத்து போனார், எல்லாம் வீடியோ பண்ணி காட்டுவான். எங்களுக்குள்ள பெரிய பிரச்சனை. இப்படி கேள்வி கேட்கிறான், அல்லாஹ் எங்கன்னு கேட்கிறான். அப்பதான் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத், அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் தேட ஆரம்பிக்கும். படிக்கிறதுக்குரிய உணர்வை தர்றான். படிக்க ஆரம்பிக்கிறோம், தொடர்ந்து தேடுறோம், புத்தகமா வாசிக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அப்ப வர்றோம் ஒரு முடிவுக்கு, இதை விட உண்மையான மார்க்கம் எதுவுமே இல்லை. இதுதான் உண்மையான மார்க்கம் என்பதை அல்லாஹ் எப்படி தெளிவுபடுத்துறான் தெரியுமா? ஃபித்னாவை கொண்டு வந்து போட்டாங்க. போட்ட ஃபித்னாக்கு ஆன்சர் இல்லை. வல்லாஹி சொல்றான். அப்ப போய் எங்க ஸ்கூல் முன்னாடி பள்ளி இருக்கும், ஜும்மால போய் உட்கார்ந்தா வல்லாஹி எனக்கு டவுட் வரும், இது உண்மையான மார்க்கமா? அவ்வளவு கப்சா இதெல்லாம் நடக்குமா? இப்படி பாயுவாங்களா? இப்படி பரப்பானா மனுஷன்? ஜும்மால ஏறினாலு இப்படி எல்லாம் வர்ற நேரம்
இஸ்லாம் பொய் என்று ஒரு கட்டத்தில் நினைத்தோம். அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அவனுடைய ஹிதாயத்தை அல்லாஹ் இறக்கினான். அல்ஹம்துலில்லாஹ், இதுதான் நேர்வழி என்று காட்டினான். இல்லை, இளைஞர்கள் இன்றைக்கு இஸ்லாத்தை விட்டு போறார்கள் என்றா எது இஸ்லாம் என்று சொல்லி பாருங்கள். இந்த மக்கொன்னை இப்படி நீங்க பார்க்க மாட்டீங்க. மாஷா அல்லாஹ், இதுக்கு விடிவு கிடைக்க ஆரம்பிக்கும். மிகவும் அற்புதமான ஒரு ஊரா நீங்க பாப்பீங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, என்ன பதில் என்ன கேட்பாங்க தெரியுமா? முதல் கேள்வி, கண்டீங்களான்னு கேட்பாங்க. ஓ, கண்டாதான் நம்புறதா? இதான் கொஸ்டின். கண்டியா அல்லாஹ்வை? யாராவது பார்த்தாங்களா? பேசுனீங்களா அல்லாஹ்வோட? ஏன்பா சண்டை பிடிக்கிறானே, ரத்தம் அடிக்கிறானே, உங்க அல்லாஹ் வரமாட்டானா? அல்லாஹ் இதுதான் விரும்புறானா? ஒருத்தனை குத்திட்டு போறானே, ஒரு குழந்தை ஐசியூல துடிக்குது, எங்கப்பா உங்க அல்லாஹ் வரமாட்டானா? கேள்வியை கேட்டா, ஆமா அல்லாஹ் அப்படி செய்வானா? குழந்தை துடிக்குதே, உம்மா அழுகுறாங்களே, கடலுக்கு மூளை சாகுறானே, இப்படிலாம் அல்லாஹ் செய்வானா? இவனுக்குள்ள ஆட்டம் காணுது. பதில் கொடுத்தீங்களா? என்ன பதில்? என்ன பதில் வந்துச்சு? பழங்காலத்து பொய்யான கதை. அதை ஏறி முழு பேரை தூங்க வச்சாச்சா, ஜும்மா முடிஞ்சு போங்க போங்க. ஒவ்வொரு வெள்ளி வாங்க தூங்கிட்டு போங்க. எவ்வளவு பொய் சொல்லணுமோ அவ்வளவு சொல்றோம். இப்படித்தானே இளைஞர்களை எல்லாம் ஓட விட்டீர்கள். இப்படித்தானே இளைஞர்கள் போனார்கள். நேர்மையாக நியாயமாக சிந்தியுங்கள். நான் தாக்குவதற்கு பேசவில்லை. பிழை இருந்தால் சொல்லுங்கள். அல்லாஹ்வுடைய எவ்வளவு பரக்கத்தான எப்படிப்பட்ட சமுதாயம். எந்த சமுதாயத்துக்கு மாநாட்டு நடத்த இயலாது. ஹேண்ட்பில் இல்லை, ஒன்று இல்லை. வெள்ளிக்கிழமை வந்த அம்பிட்டு பேரும் பஸ்ருல் பயம் கடையை பூட்டிட்டு எல்லாரும் வந்துருவா பள்ளிக்கு. வந்தவனை அள வச்சிங்களா? அல்லாஹ்னு சொல்லி கொடுத்தீங்களா? எப்படி படைச்சான்னு சொன்னீங்களா? என் கிட்னி எப்படி எங்குதுன்னு சொன்னீங்களா? குர்ஆனை ஓதி காட்டினீங்களா? அதில் உள்ள அதிசயத்தை சொல்லி காட்டினீர்களா? இளைஞர்கள் மாறி இருப்பார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படி கேட்கிறேன். இந்த லைட்டை கண்டுபிடிச்ச எனக்கு தெரியாது, யாரு ஊர் பேர் தெரியாது. நான் சொல்ல என்ன சொல்லலாம்? லைட்டை கண்டுபிடிச்ச இது வேணாம் விடுங்க. நான் ஒரு ஹோட்டலுக்கு போறேன், ஃப்ரைட் ரைஸ் கொண்டாந்து வைக்கிறான். உள்ளுக்குள்ள தான் கிச்சன்ல இருக்குது. நான் ஃப்ரைட் ரைஸை பார்த்துட்டு சொல்றேன், இது இப்பொழுது உருவாக்கப்பட்ட அதிசயம். இந்த ஃப்ரைட் ரைஸை யாரும் சமைக்கவில்லை. என்னோட பக்கத்தில் உள்ளவங்க என்ன சொல்லுவான்? முட்டாள், இதை ஒத்த என்ன பண்ணிருக்கிறான்? சமைச்சிருக்கிறான். இல்லை, காணவில்லையே. காணாவிட்டால் சும்மா நடந்துச்சு, அதான் முடிவு. காணலண்டா சும்மா நடந்துச்சா? இந்த மைக்க செஞ்சவன நான் காணல, சும்மா வந்துச்சா? ஒன்று சொல்லலாம், நான் காணல, செஞ்சவன் புத்திசாலி, செஞ்சவன் குரங்கு இல்லை, புத்திசாலி. ஏண்டா இதை செய்யறதுக்கு அவனுக்கு எவ்வளவு அறிவு வேணும்? இந்த லைட்டை செய்யறதுக்கு அவனுக்கு எவ்வளவு அறிவு வேணும்? அட இறைவனை நீ காணல. ஒரு தேத்து டீ கோப்பை, அதுல போய் மாவை ஊத்தி தண்ணியை ஊத்தி வச்சிரு, உண்டாகுமா? டீ வருமா? மிக்ஸ் பண்ண ஒத்த வேணுமேப்பா. இவ்வளவெல்லாம் வருது சும்மா வருமா? ஒரு டீ சும்மா வராது, எதுவுமே சும்மா வராது. நாங்க சும்மா வந்தோமா? உலகத்தில் ஆகப்பெரிய அதிசயம் என்ன? டொயோட்டா வண்டிக்கு உள்ளது ஜப்பான்ல போய் எடுத்துட்டு வந்துடலாம். நிஷான் வண்டி பார்ட்ஸ். ரத்தத்தை செய்யறதுக்கு உலகத்தில் எந்த விஞ்ஞானி கேளாது. உலகத்தில் ஜெனீவா பிரபாகரன் டைம்ல ஒப்பந்தம் அடிச்சாங்களே, ஜெனீவா கடியில பெரிய ஒரு லெப்ரி 26 சதுரப்பரப்பு கிலோமீட்டர். அந்த லெப் மட்டும் 26 சதுரப்பரப்பு கிலோமீட்டர். அந்த லெப்பு கடியிலே நிறைய தேடுறான். மேலே செய்யாததெல்லாம் கீழே இருந்து செய்யறான். செஞ்சா லெப்ல தேடி பார்க்கறான், ஒவ்வொன்றா செய்ய பார்க்கறான். இதுவரைக்கும் எதை கண்டுபிடிக்கல தெரியுமா? ரத்தம் ஓடுது பாருங்க, இதுல என்ன கெமிக்கல்னு தெரியாது. உங்களுக்கு பெட்ரோல் வேணுமா? இப்ப கூகுள்ல சொன்னா அமெரிக்காவுக்கு புரியுதா? யூடியூப்ல போடுறீங்களா? அளவுண்டு பேசுறீங்களா? எல்லாம் செய்யலாம் தானே. ரத்தம் என்ன சிம்பிள் தானே. ரோஸ் வாட்டர் மாதிரி சோப்பு கலர் எடுத்து குலுக்கி ரோஸ் வாட்டர் எடுத்து ஊத்த வேண்டியது உள்ளுக்குள்ள. சோப்பு கலர் தானே, டைய கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி. என்ன சொல்றான்? உள்ள இருந்தா ஓடுது, வெளியே வந்தா கட்டி ஆகுது. உள்ளுக்குள்ள கட்டியானா நான் ரொம்ப ஆயிருவேன், இப்படி ஆயிருவேன். உள்ளுக்குள்ள கட்டி ஆகாதான். வெட்டி போட்டா ரத்தம் வெளியே கக்கிச்சுன்னு வைங்க, அந்த வெட்டல அவ்வளவு வெளியே போச்சுன்னா ஆள் செத்து போயிருவான். வெளியே வர்ற டைம்ல கட்டி ஆயிரணும். நீ பிளாஸ்டர் போட்டா என்ன, போடாட்டி என்ன, அவ்வளவு கட்டி ஆகணும். இது செஞ்சது யாரு? தெரியல, அவனுக்கு தெரியாதான். நாங்க சொல்றோம் அல்லாண்டு. அவன் என்ன பண்றான் தெரியுமா? ரத்தத்துக்கு வேற வழி இல்ல. ரத்தத்துக்கு என்ன பண்ணுவோம்? கழட்டி ரத்தத்தை நீ கொடு. அவனுக்கு ரத்தம் வேணுமா? நீ ரத்தம் கொடு. ரத்தம் செய்யலாப்பா, ரத்தம் செய்யலாதா? கிட்னி செய்யலாதா? உனக்கு ஹார்ட்டை செய்யலாதா? செய்ய இயலாதன்றான். ஏன் செய்ய இயலாதா? தெரியாதா? ரப்புல் இஸ்ஸத் எல்லாத்தையும் சொல்லி தரல. ஏன் தெரியுமா?
ஒரு சிலரை வச்சிருக்கிறான். திரும்பி பாரு, பிளட் பேங்க். நீங்க எல்லாம் கொமர்ஷியல் பேங்க் பாத்தீங்க, சல்லியை கொண்டு போய் பேங்க்ல போட்டீங்க. போட்டா அவங்க என்ன பண்ணாங்க, உங்களுக்கு சல்லி தேவைப்படுற நேரம் தருவாங்க. பிளட் பேங்க் என்ன, ரத்தத்தை கொண்டு போய் போடுங்க, தேவைப்படுற நேரம் ரத்தத்தை எடுத்து கொடு. ரத்தம் செய்ய இயலாது. நான் கேட்கிற இளைஞர்கள்லாம் உட்கார வைத்து கொஞ்சம் சிந்திங்க. உங்களுக்கு மேலாக ஒரு பலம் இருக்குது, ஒரு பவர் இருக்குது என்று உணர்த்தினால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே அவர்கள் கூட்டம் கூட்டமாக வருவார்கள். அதனால முதல் பிரச்சனை என்ன, இளைஞர்களுக்கு அல்லாஹ் இருக்கிறான் என்பதை ப்ரூவ் பண்ணணும். ரெண்டாவது என்ன தெரியுமா, ரசூலுல்லாஹ் உண்மையான தூதர். எனக்கு இந்த தலைப்பில் அது பேச இயலாது, ஆனால் இதை சொல்லாமல் சொல்லிட்டோன்னா உப்பு புளியெல்லாம் போயிடும். அதனால் இதை சொல்லிட்டு தான் இளைஞர் மன்றத்துக்கு வருவேனா. இதை சுருக்கமாக சொல்கிறேன். ரெண்டாவது விஷயம், இறை தூதர் உண்மையான தூதர். முகமது நபியை நம்புங்கண்டா நம்பிடுவாங்களா? அப்படி நம்ப மாட்டாங்க. நம்பணுமா இருந்தா சான்று வேணும். உங்க ஊர்ல ஒரு டாக்டர் வந்துட்டாரு, அவர் போட்டிருப்பார், இதுதான் என் ரெஜிஸ்டர் நம்பர்னு. எல்லாத்துக்கும் அது இருக்கும், நம்பணும். முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த சர்டிபிகேட் கொண்டு வந்தாங்க? மூசா நபி என்ன சர்டிபிகேட் கொண்டு வந்தாங்க? மூசா நபி கைத்தடியை கொண்டு வந்தார், அதான் சர்டிபிகேட். ரசூலுல்லாஹ் கொண்டு வந்த சர்டிபிகேட் குர்ஆன், அதான் சர்டிபிகேட். இப்போ நான் அதை பற்றி பேசல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இப்போ இப்படி வைப்போம், மக்கோனையில் உங்கள் ஊரில் ஒரு ஆள் இருக்கிறார். அவர் எப்படிப்பட்ட ஆளுண்டா சொல்கிறார், இன்றைக்கு ராத்திரி 12 மணிக்கு அதான் ரோட்டில், கோல்ட் ரோட்டில் 2 வாகனம் வரும். இந்த வாகனத்தில் நம்ம பிளேட் இது, இந்த வாகனம் இது, இது டிப்பர், இது மோட்டார் சைக்கிள். ரெண்டுமே வந்து மோதி ரெண்டுமே ஆக்சிடென்ட் ஆயிரும், 2 பேர் செத்து போயிடுவாங்க. ஒரு ஆள் சொல்லியாச்சு. சொன்னா முழு மக்களையும் போய் உட்காரும். எல்லாரும் பார்க்குறோம், பா யாருப்பா வர்றது, நிஜமாவே வருமா? சொன்ன மாதிரி 12 மணிக்கு என்ன ஆகுது, 2 வாகனம் வந்து மோதுது. ஊர்ல உள்ள முக்காவாசி பேர், அடடா இவருக்கு என்னமோ ஒரு ஆற்றல் இருக்குது, சொன்ன மாதிரி நடந்துச்சே. ஒரு 25% தௌஹீத்வாதிகள் இருப்பாங்களா, அவங்க என்ன பண்ணுவாங்க, இல்லை இல்லை லேசில் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், நாங்கெல்லாம் ஆய்வு பண்ணி தான் ஏற்றுக்கொள்வோம். இவன் செட்டிங்கோ தெரியாது, இவராகவே செட் பண்ணி இந்த வேலையை பண்றாரோ தெரியாது. அதனால என்ன பண்ணுவோம், செக் பண்ணி பார்ப்போம். செட்டிங்கோ தெரியாதானே, செக் பண்ணுவோம். நாங்கள் நம்ப மாட்டோம். ஏன்னா நீங்களே 2 பக்கத்தில் 2 வாகனத்தை அனுப்பலாம் தானே, எங்களுக்கு ப்ரூஃப் பண்ணுங்கன்னு கேட்டா அந்த ஆள் சொல்றாரு, சரியா சனிக்கிழமை, அடுத்த கிழமை சனிக்கிழமை பகல் 11 மணிக்கு மக்கோனையில் ஒரு பூமி குலுக்க வருமாண்டா வந்து செண்டு வைங்க. 11 மணி, 11 ஒண்டி இல்லைன்றாரு, 10:59 இல்லை. வேணுமா டயலாக் டைமே பிடிச்சிக்கோங்க, எல்லாம் ஒரே டைம் தானே பார்க்கணும். டயலாக் டைம்ல 11 மணிக்கு பூமி குலுக்கம் வருமன்றார். சொல்லி அந்த டைம்ல வந்தா என்ன ஆகும்னு கேட்கிறேன். அவ்வளவு பேர் அவரை பார்த்து அவர் சொல்றதெல்லாம் கேட்க மாட்டாங்க. அப்படி ஒரு ஆள் இல்லை, அப்படி யாருமே இல்லை. இந்த நாட்டுடைய அரசியலை அப்படி தீர்மானிச்சாங்க. அதெல்லாம் சொல்ல நேரம் இல்லை. தெரியுமா, கண்ணு வழங்காத தொட்டவாத்தேன்ற ஒரு ஆள் எப்படி மீடியாவில், புகழ்பெற்ற மீடியா, ஒரு தனியார் மீடியாவில், இலங்கையில் நம்பர் 1 மீடியா இருந்த ஒரு மீடியா 3 பெட்டியை கொண்டு வந்து வச்சு முழு பேரை மடையன் ஆக்கினாங்க. இன்னொரு தனியார் மீடியா அது பொய்ன்னு நிரூபிச்சாங்க. என்ன சொன்னாங்க தெரியுமா, இந்த தொட்டவத்தன்றவர் 3 பெட்டியை கலை வைக்கிறாங்க, ஒரு ஆம்பளை ஒரு பொம்பளை உட்கார்றா, முழு பேரும் பார்க்குறாங்க. இவருக்குள்ள இருப்பதையெல்லாம் சொல்லக்கூடிய ஆற்றல் இருக்குது. உன் கல்புல உள்ளதை சொல்லுவாரு. பெட்டிக்கு மேல கையை வைக்கிறான், அதுக்குள்ள என்ன இருக்குது சொல்றான். ஒரு கடிகாரம் இருக்குது, வேலை செய்யாது. தொடர்ந்து பார்க்கிறான், வீடியோ, ஸ்ரீலங்காவுடைய பிரைவேட் சேனல் பேர சொல்ல இயலாது எனக்கு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, என்னாச்சு, சரியா கடிகாரம் வேலை செய்யுது இல்லை. 3 பெட்டியில உள்ளதே அப்படி சொல்லுவான். இன்னொரு மீடியா, வாங்கப்பா வாங்க, அதுல ஒரு 4 பேர் இருப்பானா இல்லையா, அவன் வந்து நான் ஒரு பெட்டி தான் கையில வச்சிருப்பேன் சொல்லு. இவரை இது பண்றான், நாம போய் தோத்தான். நான் என்ன சொல்ல வரேன்டா, நடிச்சு அவரை வச்சு இந்த பெட்டியெல்லாம் சொல்ல விட்டவர் கடைசி எதை சொன்னார், அடுத்த ஜனாதிபதி யார் என்று சொன்னார். அரசியலை மாத்திரத்துக்கு என்னெல்லாம் பண்ணினார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படி ஒரு கூட்டம் ஓடுது. நான் அப்படிப்பட்ட ஆளை சொல்லல, நிஜமாவே ஒரு ஆள் வந்து இந்த நடு ராத்திரியில பேரு வழியில் இப்படி நடக்கும் என்றால் அது நடந்து அப்படி யாருமே இல்லை. ஒரு பேச்சுக்கு சனிக்கிழமையில பூமி குலுக்கம் வரும் என்றால், அப்படி வந்தால் அவர் வந்து உங்கள்கிட்ட சொல்றாரு, உங்க கையில ஒரு மதலை நீங்க செல்லமா பாசமா சீவி சிங்காரிச்சு, அதாவது ரொம்ப அழகா வளர்க்கிற புள்ள. இந்த புள்ள 5 வயசுல
ஆக்சிடென்ட் ஆகி கால் இல்லாம போகும். 6வது வயசுல பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி மௌத்தா போயிருமன்றார். வழங்குதா? அப்படி ஒரு ஆள் இல்ல. உதாரணத்துக்கு சொன்னா அவர் உங்கள்கிட்ட சொல்லிட்டாரு, நீங்க உங்க குழந்தைய யோசிச்சு பாருங்க, இன்றைக்கு சாப்பாடு இறங்குமா? இதை போய் உங்க பொண்டாட்டிட்டு சொன்னா சாப்பாடு இறங்குமா? வேர்க்காதா நெத்தியெல்லாம்? நெஞ்சு படப்படக்காதா? ராத்திரி தூங்குற நேரம் திடுக்குட்டி எழும்பி குழந்தை முகத்தை பார்த்து அழமாட்டீங்களா? குழந்தை மோந்து கொள்ள மாட்டீங்களா? இன்னும் 6 வருஷம் இருக்குப்பா, அது அப்ப பார்ப்போம். இப்போ ஒவ்வொரு நாளா சாவுங்க. அல்லாஹ் எங்களை எப்ப மௌத்துன்னு எங்களுக்கு தெரியல, அல்லாஹ் மறைச்சான். ஏன் மறைச்சான் தெரியுமா? டேட்டை சொல்லிட்டாண்டா ஒவ்வொரு நாளும் செத்துருவோம். இந்த டேட்லயோ இவ்வளவு நினைக்கிட்டோமோ, சரிப்பா வாழ்ந்துருப்போம், சரியா யோசிச்சு வாழு, அல்லாஹ் மறைச்சான். இத மாதிரி நான் கேட்கிறேன் சொல்லிட்டாருன்னு வைங்க, குழந்தை இந்த டேட்ல செத்து போயிருமாண்டு. ரெண்டையும் கன்ஃபார்மா நடந்துச்சு அவர் சொன்ன ரெண்டும். 3வது நடக்குமா நடக்காதா? சாப்பாடு இறங்குமா? குழந்தை அழுந்தா தாங்குமா? நெஞ்ச அடைக்காதா? நெஞ்ச பிடிக்க மாட்டீங்களா? மெலிஞ்சு போக மாட்டீங்களா? படுக்கைய போக மாட்டீங்களா? மெல்ல மெல்ல 6 வயசு பூர்த்தி ஆகிற நேரம், காலம் போச்சு, பிப்ரவரி மாசம் நெருக்கிற நேரம், உங்களால் ராத்திரிக்கு தூக்கம் போகுமா? முடியுமா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படி உலகத்தில் ஒரு மனிதர் இருந்தார். அவர் பேசினார். மக்கோணையிலோ பேருவளையில யாருமே இந்த உலகத்தில் இப்ப இல்ல. ஒருவர் இருந்தார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவில் இருந்து கொண்டு சொன்னார், 1000 கிலோமீட்டருக்கு அங்கால ஷாம்ல, 1000க்கு அங்கால ஷாம்ல, அந்த காலத்துல கிலோமீட்டர் சொல்ல மாட்டாங்க, பேருவளைக்கு வர 50-55 கிலோமீட்டர் இன்றைக்கு. அப்ப என்ன சொல்லுவாங்கன்னா, மதீனா, மக்கால இருந்து மதீனாவா 9 நாள், மதீனா வந்து மக்காவா 9 நாள், இங்க இருந்து தபூக்கா 15 நாள், அங்க இருந்து ஷாமா 20 நாள், நாள்ல தான் கணக்கு சொல்லுவாங்க. பெருமானார் ஒரு படை அனுப்புறாங்க. புகார்ல வருகிறது, 3 பேர் தளபதி ஆக்குறாங்க. வளமைக்கு மாற்றமா யார் தளபதி? ஜெயித் பின் ஹாரிஷா, ஜாஃபர் பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அப்புறம் அப்துல்லா பின் ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு போங்கன்றாங்க. சொல்லிட்டு சொல்றாங்க, போயாச்சு, ஜெயிது நீங்க ஷஹீதாக்கப்பட்டா, ஜாஃபர் நீங்க கொடியை பிடிங்கன்றாங்க. ஜாஃபர் நீங்க ஷஹீதாக்கப்பட்டா, அப்துல்லா பின் ரவாஹா கொடியை பிடிங்கன்றாங்க. இப்ப 1000 கிலோமீட்டர், ஒண்ணுமே இல்ல, இன்டர்நெட் இல்ல, வாட்ஸ்அப் இல்ல, வைபர் இல்ல, ஃபேஸ்புக் இல்ல, ஒண்ணுமே இல்ல. இப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அனஸ் பின் மாலிக் சொல்றாங்க, மதீனாவில் ஒரு சில தோழர்கள் இருக்கிறாங்க, மதீனாவில் பெண்கள் இருக்கிறாங்க, யுத்தத்துக்கு போகாத ஒரு சிலர் இருக்கிறாங்க, மதீனா பாதுகாப்புக்கு. பெருமானார் லைவ் டெலிகாஸ்ட் பண்றாங்க. அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் எனக்கு மாத்தாவை காட்டுகிறான் ரசூலுல்லாஹ். ரசூலுல்லாஹ் பார்க்கிறாங்க யுத்தத்தை நேரடியா பார்க்கிறாங்க. சொன்னார்கள், ரசூலுல்லாஹ் ஜெயித் பின் ஹாரிஷா கொடியை பிடிக்கிறார், முன்னாடி போகிறார், அவர் ஷஹீதாக்கப்படுகிறார். ரசூலுல்லாஹ் வளர்த்த பிள்ளை ஜாஃபர் பின் அபி தாலிப், இந்த உம்மத்தின் சிறப்பான ஒரு பேச்சாளர், கொடியை பிடித்துக் கொண்டு முன்னாடி போகிறார், அவர் வீரமரணம் அடைகிறார். நாங்க ரசூலுல்லாஹ் கண்ணால கண்ணீர் வடிஞ்சிச்சு. முழு மதீனாவுக்கும் பரவிட்டு ஜாஃபர் திரும்பி வர மாட்டார். ஊருக்கு திரும்பி வந்தா இவர் என்ன நபி என்று கேட்பாங்க. ஏண்டா பக்கத்துல முனாஃபிக், அங்கால காஃபிர், விடுவாங்களா? ரசூலுல்லாஹ் பொண்டாட்டி மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய தாய் எவ்வளவு சீரழிக்கணுமோ அப்படி சீரழித்தார்கள். அவ்வளவு மோசமாக பேசினார்கள். ஒரு ஆணுக்கும் அவர்களுக்கும் இவ்வளவு தொடர்பு இருக்கு என்று பேசினார்கள். வாய்க்கு வந்தபடி பேசுவதற்கு பின்னாடி முனாஃபிக் இருக்கிறார்கள். ஒரு கொஞ்சம் கத்தியில நடக்கிற மாதிரி கொஞ்சம் பிழைச்சிச்சு பூதாகரமாக்கிறோம். அங்கால கிறிஸ்தவர்கள், இங்கால முனாஃபிக்கள், அங்கால மக்கத்து குறைஷ் குஃபார்கள், எல்லாருக்கும் அந்த மாதிரி. பெருமானார் சொல்றாங்க, ஜாஃபர் திரும்பி வர மாட்டார், அவர் திரும்பி வர மாட்டார். எப்படி இப்ப 1000 கிலோமீட்டருக்கு அங்கால உள்ள செய்தி இப்ப சொல்றது? இங்க இருந்து கண்டி தூரம் இல்ல, இங்க இருந்து இலங்கை அவ்வளவு தூரம், அவ்வளவு தூரத்துக்கு அங்கால மெசேஜ் இல்லாம குதிரையில வந்தா கூட எவ்வளவு நாள் எடுக்கும்? அவ்வளவு நாள் எடுக்குமே. வேகமா வந்தா கூட அந்த மக்களுக்கு டேட் தெரியாதா? அவங்க ஜும்மா நாள்ல தான் ஜும்மா தொழுந்தாங்க, யௌமுல் ஜும்மால தான் ஜும்மா, யௌமுல் சபத் சனிக்கிழமையில சனிக்கிழமைண்டாங்க, சனிக்கிழமையில போய் ஜும்மா தொழல. அவங்களுக்கு நேரம் தெரியாதா? என்னையும் உங்களை விட நேரம் தெரியும். வானத்தை பார்த்தது மக்ரிப் பண்ணுவாங்க, இது இஷாண்டுவாங்க. இங்க எத்தனை பேருக்கு வானத்தை பார்த்து இஷா சொல்ல தெரியும்? கேலண்டரை பார்த்து டைம் சொல்லுவீங்க, வானத்தை பார்த்து டைம் சொல்லுவாங்க. இது இஷா, இது ஃபஜ்ர். அவர்களுக்கு நேரம் தெரியும். பெருமானார் லைவா டெலிகாஸ்ட் பண்றாங்க.
அல்லாஹ் மீது ஆணையாக என்னுடைய ரப்பு எனக்கு முஅத்தாவை காட்டுகிறான். இதுதான். இதற்கு என்ன ஆச்சரியம் என்றா, இந்த வரலாறை நாங்க மட்டும் சொல்லல, கிறிஸ்தவரும் எழுதி வச்சிருக்கிறான். கிறிஸ்டியன் உலகத்தோட நடந்த ஃபர்ஸ்ட் வார் ஜசீரத்துல் அரப். அரபிகளுக்குள்ள மட்டும் இன்டர்னல் வார் அடிச்சாங்க. கிறிஸ்டியன் உலகத்து ரோம பேரரசு பாரசீக பேரரசை எட்டி கூட பார்க்கல. அப்படி பெரிய வல்லரசு. ஃபர்ஸ்ட் வார் நடக்குது. ரோமம் வா, வெளியே வா, நாங்க வெளியே வர்றோம். அவன் எழுதி வச்சிருக்கிறான். நாங்க எழுதின மாதிரி அவன் புக்ல இருக்குது. நீங்க போய் படிச்சு பார்க்கலாம். அதையும் படிச்சேன். என்ன ஆச்சரியம்டா, இங்க 3000 1,00,000 சில புக்ல 2 எழுதி வச்சிருக்கான். 2 தரப்பும் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த வார் பத்ர் உஹது மாதிரி இல்ல, ஃபர்ஸ்ட் வார். முஅத்தாவுக்கு போனான். ரசூலுல்லாஹ் லைவ் பண்றாங்க. ரசூல் அந்த போருக்கு போகல. என்ன சொன்னார்கள்? ஜாஃபர் திரும்பி வர மாட்டார். அப்துல்லா பின் ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர் திரும்பி வர மாட்டார். எல்லாம் முடிஞ்சிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. லைவா பார்க்கறாங்க யுத்தத்தை. பார்த்ததுக்கு பிறகு இப்ப ரசூலுல்லாஹ் 3 பேர் சொல்லிட்டாங்களா? இப்போ பிரச்சனை. என்ன பிரச்சனை? 3 பேர் தளபதி. வளமே ஒரு ஆள் தான் சொல்லுவாங்க. இப்போ 3 பேர் சொல்லி 3 பேர் ஷஹீதாயாச்சு. 4வது யாரு? இப்ப யுத்த களத்தில் உள்ளவங்க சொல்றாங்க, அடுத்தது யாரு? யாரு? ஒரு ஆள் கொடியை பிடிச்சிட்டாரு. பிடிச்ச யாருமே இல்ல பக்கத்துல. காலித் பின் வலீத் அவர் இருக்க ரலியல்லாஹு அன்ஹு, அவர்கிட்ட போய் கொடியை கொடுக்குறாங்க. அவர் ஏறண்டார். இப்பதான் இஸ்லாத்துக்கு வந்தவர். அவர் என்ன பண்றாரு? பெரிய வீரர். உஹது யுத்தம் தோத்துச்சு பாருங்க, முஸ்லிம்களுக்கு பிரச்சனை வந்துச்சு. அவர் தான் பேக் சைடுல இருந்து வந்து அடிச்சவர். அப்ப அவர் காஃபிர். உஹது நேரம் காஃபிர். அவர் தான் அந்த பக்கத்துள்ள பெரிய போர் வீரர். இஸ்லாத்துக்கு வந்துட்டாரா? கொடியை பிடிச்சவர் என்ன பண்றாருன்னா திரும்பி திரும்பி பார்க்கிறாரு. இவர் அந்த காலத்துல பெரிய ஆளாச்சு. கையில கொடுத்து அவர் ஏறாண்டார். அவர் என்ன பண்ணிட்டாரு? இப்பதான் வந்து வராமல் இஸ்லாத்துக்கு என் கையில கொடியை தாருங்கன்னு பார்த்தாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இவரை சொல்லவே இல்லை. எத்தனை பேரை சொன்னாங்க ரசூலுல்லாஹ்? 3 பேரை சொன்னாங்க. 3 பேர் ஷஹீதாக்கப்பட்டால் இவர் ஷஹீதாக்கப்பட்ட அவர் ஷஹீதாக்கப்பட்ட இவர்ன்றாங்க. 3வது ஆள் ஷஹீதாக்கப்பட்ட இவர்னு சொல்லல ஹதீஸ்ல. பெருமானார் மதீனாவுல லைவா சொல்றார்கள், ஷைஃபுன் மின் சுயூஃபில்லாஹ், அல்லாஹ்வுடைய வாட்களில் ஒரு வாள். காலித் பின் வலீத் கொடியை பிடிக்கிற அல்லாஹ் அவர் கையில வெற்றியை கொடுத்தாருன்றாங்க. அவர் ஷஹீதாக்கப்படல. எல்லாம் முடிஞ்சு மதீனாவுக்கு வர்றாங்க. பட வந்தா எல்லாரும் சொல்றேன், எங்களுக்கு தெரியும், விஷயமெல்லாம் தெரியும், கதையெல்லாம் தெரியும். காலித் பின் வலீத் வர்றாங்க ரசூலுல்லாஹ் பக்கத்துல. வந்து ஒரு வாளை எடுக்கிறாங்க, யமன் நாட்டு நீட்ட வாள். யார சொல்லலாம்? என் கரத்தால் 9 வாள் உடைஞ்சிட்டு யார சொல்லலாம்? அல்லாஹ் இந்த வாள்ல பரக்கத்தை வச்சான்னு கதையை சொல்றாங்க. நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், இந்த ஹதீஸ் புகாரில் வருது. இதுல என்ன தொழுகை இருக்குது? இதுல என்ன ஜிக்ர் இருக்குது? இதுல என்ன நோன்பு இருக்குது? என்ன இபாதத் இருக்குது? இமாம் புகாரியே இதை போட்டார். எதுக்கு போட்டாரு? கப்ஷா விடாதீங்க, பொய் சொல்லாதீங்க. இளைஞர்ல உட்கார வைத்து சொல்லிக் கொடுங்கள், எங்கள் தலைவர் யார்? அவர் நாவசித்து பேசினால் போய் பேச மாட்டார். இவரை மாதிரி ஒரு தலைவரை பார்க்க மாட்டீங்க. இவரை விட்டுட்டு தானா கூத்தாடி ரஜினிகாந்த் இருக்கிறீங்க? இவரை விட்டு தானா விஜய்? இந்த மாதிரியான அயோக்கியர்கள் எல்லாம் எப்படி உங்க மனசுல சுமக்க முடியுது? காட்டினீங்களா? ரஹ்மத்துல் ஆலமீன் யார் என்று காட்டினீர்களா? பெருமானார் எப்படிப்பட்டவர் என்று காட்டினீர்களா? இளைஞர்களுக்கு இவ்வளவு பெரிய சவால் இருக்கிறது ஷைத்தானால. அதை முறையடிக்கிறதுக்கு ஒரு ஜெனரேஷன் உங்கள் தாடிகள் நரைத்து விட்டது. நீங்க அடுத்த ஜெனரேஷனுக்கு இந்த சொத்துக்களை கொடுத்து, இந்த மார்க்கத்தை கொடுத்து நீங்கள் கபரை நோக்கி போகிற நேரம் அவர்களுக்கு தூய மார்க்கத்தை கொடுத்தீர்களா? எங்க தலைவர் பக்கத்தில் எவனுக்கு நிக்காது என்று சொல்லி காட்டினீர்களா? யார் ரசூலுல்லாஹ் அவர்கள் தேம்பி தேம்பி அழுகிற அளவுக்கு பாடம் புகட்டினீர்களா? யார் விஜய் என்று தெரியுது, யார் அஜித் என்று தெரியுது, யார் ரஜினி என்று தெரியுது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெருமானார் சொன்னாங்க. எதுக்கு சொன்னாங்க? அந்த மக்கள் தான் நம்பி இருந்தாங்களே. எதுக்கு சொன்னாங்க தெரியுமா? எல்லாத்தையும் விட்டுட்டு அல்லாஹ்வுடைய பாதையில ஒப்படைக்கணுமா இருந்தா யோசிச்சு பார்ப்பாங்க. ஆகா, எப்படி அவர் எப்படி அவ்வளோ தூரத்துலேருந்து மெசேஜ் சொல்றாரு? சொன்ன நாளில் தானே நடந்துச்சு. இவர் என்ன டேட்ல சொன்னாரோ, என்ன டைம்ல சொன்னாரோ, அதே டைம்ல எப்படி பர்ஃபெக்டா சொல்ல இயலும்? ஏதாவது டயலாக் டவர்ல இருந்துச்சா? இன்டர்நெட்ல பார்த்து சொன்னாரா? எதுக்கு தெரியுமா? இவர் இதை சொல்லி இது சரியாக இருந்தா ஏன் அவர் சொன்னது கபரில் நடக்காது? ஏன் அவர் சொன்னது மகஷரில் நடக்காது? ஏன் அவர் சொன்னது நடக்காது? இதை ஒழுங்கா புரிஞ்சா எப்படி பேர்வழியில் சந்தியில ஒரு ஆள் வந்து வாகன விபத்தாகும் பார்த்துட்டீங்களோ,
பூமி குலுக்கம் வரும்னு சொன்னாரோ அதெல்லாம் நடந்தா உங்க பிள்ளை இப்படித்தான் மௌத்தாகும் என்று சொன்னா உங்களுக்கு எப்படி வேர்த்து போடுமோ, சாப்பாடு இறங்காதோ, மறுமையை நினைச்சு சாப்பாடு இருவோம். யா ரப், என்னை நீ அங்கீகரிக்கிறாயா? யா அல்லாஹ், என்னை மன்னி யா அல்லாஹ், உன்னிடம் நான் என்னை ஒப்படைக்கிறேன் யா அல்லாஹ். அந்த உணர்வு மேலோங்கணுமா? அதுக்கு தான் அந்த உதாரணத்தை சொன்னேன். அப்படிப்பட்ட ஒரு ஆள் இல்லை, ஆனால் உலகத்தில் இருந்தார். அல்லாஹ் அவர் மூலமாக பேச வைத்தான், ஒரு சில விடயங்களை பேச வைத்தான். அந்த பேசியது எதுக்கு தெரியுமா? அந்த ஹதீஸ்ல தொழுக வரல, நோன்பு வரல, என்ன வந்துச்சு தெரியுமா? இவரை நம்புங்க, இவர் சொல்லுவது உண்மை, அதுக்கு தான் ப்ரூஃப். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த ரெண்டையும் மனசுல வைங்க. இப்பனா இந்த ரெண்டும் ஒரு பேசிக். ஏண்டா இது உண்மையாக ஈமான் தான் இளைஞர்களுக்கு முதலில் பேசணும். ஆனால் தலைப்பு அவர்கள் எதிர்நோக்கிற சவால். முதல் சவாலை நான் ஈமானா சொல்லியிருக்கிறேன். திரும்ப திரும்ப அவர்களுக்கு பாடம் புகட்டணும். எக்கச்சக்கமான வரலாறு. அங்க உள்ள இளைஞர்கள்லாம் கிளம்பினார்களே, பெருமானாரை கண்டார்கள், நம்பினார்கள். அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு சொல்றாங்க, பத்ர் களம் என்னது, ஃபர்ஸ்ட் வார், 2 பொடியமார்கள் முஆது முஆவித் பக்கத்தில், இவர் பக்கத்தில். அவர் சொல்றாரு கதையை நடந்து முடிஞ்ச பிறகு, அபூஜஹலை கொஞ்சம் காட்டுங்களேன். யாரு? 2 பேர். அவர் சொல்ற, வல்லாஹி இவங்க 2 பேர்கிட்ட கேட்கிற நேரம் அபூஜஹலை கேட்கிறாங்க. இவங்க என்ன செய்வாங்கன்னு தெரியல, ஆனா நான் என்ன பார்த்தேன்னு இவங்க அபூஜஹலை கேட்கிறாங்க. நான் சொன்னேன், அதான் பலத்த பாதுகாப்போடு ஒருத்தன் நிற்கிறானே, அதான் குதிரையில, அவன் தான் அபூஜஹல். சுப்ஹானல்லாஹ். அவர் சொன்னார், நான் நினைத்தும் பார்க்கல. அவங்க 2 பேரும் பாய்ந்தார்கள். எங்க தலைவர் மேல கை வைத்தது யார் என்று கேட்டார்கள். ரசூலுல்லாஹ்வை கேவலமாக பேசினது யார் என்று இளைஞர்கள். பாய்ந்தவர்கள் ஒரே வெட்டு. ஒருவருடைய கை வெட்டப்படுகிறது, கையை தூக்கி பின்னாடி போட்டு அபூஜஹலை ஒரு கை பார்த்தார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கொண்டு விட்டு முடித்தார்கள். ரசூலுல்லாஹ் என்ன செய்தார்கள்? டெட் பாடி கிட்ட போய் கேட்டார், அல் வஜத்தும் மா வஅத ரப்புக்கும் ஹக்கா, உங்களுடைய ரப்புடைய வாக்குறுதி உண்மை என்று இப்ப புரிகிறாயா? அபூஜஹல். அபூஜஹல் காலி, உத்துபா காலி, ஷைபா காலி, உமையா, எல்லாம் கதை முடிச்சிச்சு. அபூஜஹலை கொண்டது யாரு? 2 பொடியமார்கள். அவர் சொல்றார், வல்லாஹி இவர்கள் இருவரும் கொல்லுவார்கள் நான் நினைத்தும் பார்க்கவில்லை. அவர்கள் இருவரும் என்னிடம் கேட்டார்கள், அபூஜஹலே தெரியாத பொடியமார்கள் 2 பேரும் கேட்டார், அபூஜஹல் யார்? சொன்னால் அவர் எவ்வளவு ரசூலுல்லாஹ்வை நேசித்திருப்பார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எவ்வளவு பாசம் வைத்திருப்பார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை புரிந்து கொள்ளுங்கள். குடும்பத்தோடு தான் அவர்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் களத்தில் இறங்கினார்கள். ஏன் இறங்கினார்கள் தெரியுமா? அவர்கள் அல்லாஹ்வை நம்பினார்கள், ரசூலை நேசித்தார்கள். இந்த அன்பும் பாசமும் இருந்தால் இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை நீங்கள் பார்க்கவே மாட்டீங்க. உலகத்தில் ஐரோப்பா யூனியன் வந்து முஸ்லிம்கள் கண்ணில் ஏன் குத்தினான் தெரியுமா? எங்களோட ஏன் பிரச்சனை தெரியுமா? உலகத்துள்ள ராணுவங்களை எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்கள், எல்லாம் வேலை கொடுத்து வாங்கணும், சல்லி கொடுத்து அவனை எல்லாம் பயிற்சி கொடுக்கணும், சாப்பிட கொடுக்கணும். உலகத்தில் ஒரே ஒரு ராணுவம் இருக்கிறது, வஜிஹாதுன் ஃபீ ஸபீலில்லாஹ். அல்லாஹ்வுடைய பாதையில் வாருங்கள் என்று சொன்ன உடனே அல்லாஹ்வுடைய நேசத்தை பாராட்டுவதற்காக வேண்டி எல்லாத்தையும் விட்டு விட்டு வருகிறார்கள். ஐரோப்பாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இது பெரிய ஆச்சரியம் அப்பா. 1400 ஆண்டுகளாகி பெருமானார் பேரில் ஒரு சிலை கட்டுவதற்கு இவர்கள் கொடுக்கவில்லை. 1400 ஆண்டுகளாகி பெருமானார் பேரில் ஒரு கார்ட்டூன் வரை இவர்கள் கொடுக்கவில்லை. அந்த உணர்வை பார்க்கிறார்கள். பலஸ்தீனத்திலே இஸ்ரவேல் யார்? அல்லாஹ்வுடைய நல்லடியார் 1946க்கு முன்னாடி இஸ்ரவேலே இல்லை. இன்றைக்கு உலகத்தை ஆட்சி செய்கிற நாடு என்று சொல்லலாம். பலஸ்தீன் என்பது விசாவில் படாது, இஸ்ரேல் என்று தான் படும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆனால் அண்மையிலே நீங்கள் பார்த்திருப்பீர்கள் வீடியோவில், பலஸ்தீனத்திலே இருந்து இன்னார் ஷஹீத், இன்னார் கொலை செய்யப்பட்டார், இன்னார் என்று பட்டியல் வாசிக்கிற நேரம் அல்லாஹ் அக்பர் என்று கைத்தட்டுறார்கள், அல்லாஹ் அக்பர் என்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, குழந்தை மௌத்தண்டா புள்ள மௌத்தண்டா யாராவது அல்லாஹ் அக்பர் என்று சொல்லுவார்களா? இஸ்ரேலுடைய கால்கள் ஏன் நடுக்குது தெரியுமா? பெரிய பெரிய ஆயுதங்கள் எல்லாம் செய்து வைத்தார்கள், வெறும் கல்லும் கை தடியும் மட்டுமே. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மிடில் ஈஸ்டில் உள்ள ஆக மோசமான அவ்வளவு முஸ்லிம் நாடுகள் சூழ்ந்திருந்தும் இஸ்ரேலை ஒன்றும் பண்ண இயலாத அளவுக்கு பலசாலிகளாக நிற்கிறார்கள். இஸ்ரேலுக்கு பக்கத்தில் அவர்கள் அணு ஆயுதம் பயன்படுத்தி இஸ்ரேலோட சண்டை பிடிக்கவில்லை. வெறும் கல்லு, வெறும் கைத்தடி.
உம்மாமார்கள் எடுத்து நெத்தியை மோதி ஃபீ ஸபீலில்லாஹ், ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே அல்லாஹ்வை நேசிக்கிற இளைஞர் கூட்டம் உலகம் எங்கும் போராட்ட களத்தில் இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஏன் இது நிஜம் என்று புரிந்து கொண்டால் அவர்கள் போதையை தூக்கி வீசுவார்கள், அவர்கள் விபச்சாரத்தை தூக்கி வீசுவார்கள், அவர்கள் பணத்தை தூக்கி வீசுவார்கள். யா யா அல்லாஹ், அல்லாஹ்வை நெருங்க பார்ப்பார்கள். அல்லாஹ் எதுக்கு அழைக்கிறான் அதை நெருங்குவார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், அப்படி என்றால் எங்களுடைய இளைஞர்களை திருத்துவதற்கு என்ன செய்ய வேண்டியிருக்கிறது? உண்மையான மார்க்கத்தை உண்மையான தோரணையில் உண்மையான விதத்திலே அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை சொல்லிக் கொடுத்தால் நிச்சயமாக அவர்கள் மாறுவார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், அப்படி என்று சொன்னால் புரிந்து கொள்வதற்காக வேண்டி ஒரு சில உதாரணங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் நினைக்கிறேன். இன்றைக்குள்ள ஆகப்பெரிய பிரச்சனை என்ன? காதல் பிரச்சனை. என்ன பிரச்சனை? இளைஞர்களுக்கு என்ன வேணும்? காதலிக்கணும். அதான் மெயின். காதலுக்கு பிறகுதான் போதை. காதல் ஃபெயிலியர் ஆனா ஒத்த அடிப்பான், அதோட சேர்ந்து 4 பேருக்கு அவன் பழக்குவான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இளமை என்று சொல்லுவது கூட்டம் கூட்டமாக இருக்கிறது. எப்படி இருப்பாங்க? ஒரு ஆள் நிற்க மாட்டான், 10 பேர் சேர்ந்து நிற்பாங்க. ஒரு ஆள் தான் மெசேஜ் கிடைக்கும், அவர் மெசேஜ் சொல்லுவார், நல்லா இருக்குது செஞ்சு பாரு, இது கொஞ்சம் பாரு, இது கொஞ்சம் ட்ரை பண்ணி பாரு, அதை கொஞ்சம் பார்த்துருவோமா. அதனால் ஒரு கூட்டமே அழிஞ்சிரும். ஒரே ஒரு ஷைத்தான் 10 பேரும் மாறிடுவாங்க. அதனால ஷைத்தானுக்கு ரொம்ப லேசு. ஒரு ஆள் மண்டையை கழுவினா போதும், அவனே 10 மண்டையை கழுவிடுவான். அதனால கூட்டம் கூட்டமாக தான் நிற்கிறாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மதீனாவிலே எப்படிப்பட்ட இளைஞர் யுவதின்னு கொஞ்சம் பாருங்க. புரிந்து கொள்வதற்கு இதை சொல்லிவிட்டு எங்களுடைய இளைஞர் யுவதிகளுடைய சவாலுக்கு வருகிறேன். என்ன? இந்த காதல், இந்த போதை, இது எல்லாத்துக்கும் ரசூலுல்லாஹ் ஒரு மருந்து தான் கொடுத்தார். அந்த அருமருந்து ஈமான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மதீனாவிலே ஒரு மனிதர், அவருடைய பேர் ஜுலைபீப் ரலியல்லாஹு அன்ஹு. அவர் யார்? ரொம்ப அலங்கோலமான ஒரு ஆள். ஹதீஸில் எப்படி அலங்கோலம்னு வரல. ஆனால் இன்றைக்கி நீங்கள் பார்த்துருப்பீங்க உங்கள் ஊரில் சில பேருடைய அப்படியே சத வெடியும், முகத்தை பார்க்கவே இயலாது, இங்கெல்லாம் தோல் இப்படி கொட்டும். சில பேர் பார்த்தீங்கன்னா கையெல்லாம் அப்படி குஷ்டமாக நிற்கும். சில பேர் பார்த்தீங்கன்னா கால் யானைக்கால் மாதிரி இருக்கும். யாரும் அவங்களோட போய் பேச மாட்டாங்க, சலாம் கொடுக்க மாட்டாங்க. அவங்க எவ்வளோ தான் முஸ்லீமாக இருந்தாலும் கூட இன்றைக்கு சலாமெல்லாம் விற்கப்படுது. சில ரியால்களுக்கு, சில டினார்களுக்கு, சில டொலர்களுக்கு, அல்லது சில புகழ்பெற்றவர்களோட சலாம் கொடுப்பதுக்கு போலிங்கில் வர்றது, அறிமுகமானவங்க சலாம் சொல்கிறது. இதுதான். அல்லாஹ்வுடைய தூதரை கொஞ்சம் பாருங்கள். ஜுலைபீப் ரலியல்லாஹு அன்ஹு ஹதீஸில் அலங்கோலம் என்று மட்டும்தான் வந்துச்சு. அவர் எப்படி அலங்கோலம்னு எங்களுக்கு தெரியாது. அல்லாஹ்வுடைய நல்லடியாரில் ஒரு நாள் ரசூலுல்லாவை சந்திக்கிறாங்க. நான் சொல்கிற ஹதீஸ் ஸஹீஹுல் முஸ்லிம்லையும் திருமிதிலையும் வருகிறது, ரெண்டுமே ஸஹீஹான செய்தி. என்ன பண்ணுறாங்க? சந்திக்கிறாங்க. சந்திக்கிற நேரம் ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, ஜுலைபீப் கைஃப, எப்படிப்பா ஜுலைபீப்? அவருடைய மனசில் உள்ள வேதனையை பாருங்கள். ஒரு இளைஞர் என்னதான் முகத்தில் ஒரு மாதிரி இருந்தாலும் கல்புல அது ஓடும். அல்லாஹ்வுடைய நல்லடியார் சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் எனக்கு ஹூருலிங்களை வைத்திருப்பான் தானே யா ரசூலல்லாஹ். என்ன சொல்ல வர்றாரு? எனக்கு எந்த பொம்பளையும் விருப்பப்படுறா இல்லை யா ரசூலல்லாஹ். சொல்லாமல் சொல்கிறாரு, யாருமே எனக்கு பொண்ணு தரல யா ரசூலல்லாஹ். ரசூலுல்லாஹ் கேட்டது, ஜுலைபீப் எப்படி? அவர் ஒரு இளைஞர், அவர் மிகவும் அலங்கோலமானவர் என்று மட்டுமே ஹதீஸில் வருகிறது. எப்படி அலங்கோலம் என்று தெரியல. அல்லாஹ்வுடைய தூதர் போய் கேட்கிறார், ஜுலைபீப் எப்படி? யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் எனக்கு ஹூருலின்களை தருவான் நானே யா ரசூலல்லாஹ் என்கிறார். என்ன அர்த்தம்? ரசூலுல்லாஹ் ஒரு பதில் கொடுத்தாங்க, இல்ல ஜுலைபீப், பல் ஃபி துன்யா வல் ஆখিরা, இந்த உலகத்திலேயும் மறு உலகத்திலேயும் உங்களுக்கு உண்டு ஜுலைபீப் என்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னா பொய்யாகாத. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அது நடக்கலன்னா அவருடைய திருமணம் ரசூலுல்லாவே பார்ப்பாங்க கொஸ்டின் மார்க்ல. இவர் சொன்னாரு அந்த கல்யாணம் நடக்கல, பொய்யா போயிருமா? ரசூலுல்லாஹ் சொன்னா நடந்தே ஆகணும். ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்க? ஜுலைபீப், இப்படி ஒரு ஊர் இருக்குது, போங்க மதீனாவில் அந்த எல்லையில் போய் கேளுங்க, அவங்க விரும்புவாங்க, அவங்க உங்களுக்கு விருப்பத்தை தருவாங்க. இவர் போறாரு, ஸலாம் அலைக்கும், போய் சலாம் சொல்றாரு, கேட்கிறாரு. அவங்க என்ன பண்ணிட்டாங்க? ஜுலைபீப் இல்லை. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உண்மையாக சொல்ல போனால் இது ஒரு பெரும் சோதனை இந்த ஹதீஸை பேசுவது. ஏன் சோதனை என்றால், எனக்கும் பிள்ளைகள் இருக்கிறது, உங்களுக்கும் பிள்ளைகள் இருக்கிறது. இந்த நேரத்திலே ஒரு அலங்கோலமான மனிதன் வந்து, அவர் சஜதா செய்யக்கூடிய ஒரு மனிதர், அவர் பார்ப்பதற்கு மிகவும் அலங்கோலம், அவர் வந்து பெண் கேட்டால் என்ன செய்வது? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதே நிலைமை. அவங்க வீட்டார்கள் சொல்லிட்டாங்க, இல்லைன்ட்டாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னார், யா ரசூலல்லாஹ், நீங்கள் சொன்ன வீட்டுக்கு போனேன், அவங்க ஏலான்ட்டாங்க. சுப்ஹானல்லாஹ். பள்ளிவாசல் தலைவர்களே, பள்ளிவாசல் நிர்வாகிகளை நீங்கள் செய்வீங்களா?
நீங்க செய்வீங்களா? ஒரு இளைஞருடைய பின்னணியில் எப்படிப்பட்ட தலைவர் இருக்கிறான்னு பாருங்க. இளைஞர்களை எப்படி மதித்தார்கள் பாருங்க. சுப்ஹானல்லாஹ். இளமையை துச்சமாக நினைக்காதீங்க. பெருமானார் சொன்னார், நான் போகிறேன் என்றார். சுப்ஹானல்லாஹ். ஜுலைபீப் யார்? மாமா பிள்ளையா, தம்பியா? சுப்ஹானல்லாஹ். நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு மனிதன் அலங்கோலம் என்றா நீங்க முசாஃபஹா செய்வீங்களா? வல்லாஹி பண்ணி சொல்லுங்க. ஈமான் யாருமே கணக்கெடுக்காத நேரம் யார் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஜுலைபீப் உங்களுக்கு நான் போகிறேன் என்றாங்க. போய் சலாம் சொல்றாங்க, அவங்க சந்தோஷப்படுறாங்க. யார் ரசூலுல்லாஹ் உங்களுக்கு எங்க புள்ளைய தரதா? மாஷா அல்லாஹ். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இல்லை ஜுலைபீபுக்கு. அவர் சொல்றாரு, கணவர் கொஞ்சம் மஷூரா பண்ணிட்டு வரட்டுமா மனைவியோட? எப்பயுமே மாப்பிள்ளைக்கு ஏழாம போனா என்ன பண்ணுவாரு? டிஃபென்ஸ் பண்றதுக்கு பொண்டாட்ட போவார், மஷூராவுக்கு போடுவார். மஷூராக்குள்ள போறாங்க, போட்டா பேசுறாங்க, எவ்வளவெல்லாம் நல்ல நல்ல காரியம்லாம் வந்துச்சு, ஜுலைபீபுக்கா கொடுக்குற அப்படிதானே பேசுவாங்க. அந்த மாதிரி நடக்கும். எவ்வளவெல்லாம் வந்துச்சு, இவருக்கு கொடுக்குறதா? அந்த யுவதி கேட்கிறா. அத்தனையும் கேட்டு நின்றுட்டு வந்து முன்னு கேட்க, உம்மா வாப்பா பார்த்துட்டு, ரசூலுல்லாஹ் ஒரு விஷயத்தை கேட்டு வந்திருக்கிறார்கள். என்னை ஜுலைபீபுக்கு திருமணம் முடிப்பதற்காக வேண்டி அனுமதி கேட்டு வந்திருக்கிறார்கள். ரசூலுல்லாவை பார்த்து உங்களுக்கு ஏலாண்டு சொல்ல முடியுமான்னு கேட்குற அந்த பெண். சுப்ஹானல்லாஹ். அந்த யுவதி கேட்குற, வல்லாஹி நான் ஜுலைபீபை முடிப்பேன் என்கிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நீங்கள் அன்பாக பெத்தெடுத்த பிள்ளைகள், பாசமாக வளர்த்த பிள்ளைகள், அவர்களெல்லாம் திருமணத்துக்காக ஒருவரை தேர்ந்தெடுக்கிற நேரம் நீங்கள் தேம்பி தேம்பி அழுது சொல்லுவீங்க, வேண்டாம் அவன் குடிக்கிறான், அவன் நல்ல இல்லை என்று சொல்லுகிற நேரம் எல்லாம் அதையெல்லாம் விட்டுட்டு வந்த யுவதிகள் எத்தனை பேர் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உங்களுக்கு காட்டலாமா? எக்கச்சக்கமான கள்ள உறவுகளோடு பாய்ந்து போன பிள்ளைகளை நீங்கள் வேண்டுமானால் காட்டுவீர்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் அந்த யுவதி சொல்லுகிறார், அல்லாஹ்வுடைய தூதர் உங்களிடம் கேட்டு வந்தார்களே, அவருக்கு ஏலாண்டு சொல்ல முடியுமா? ஒரு பொம்பளை புள்ள ரோட்ல போற நேரம் எங்க மாப்பிள்ளை எப்படி ஹேண்ட்ஸமா இருக்கணுமோ அதையெல்லாம் வச்சு தீர்மானிப்பா அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. ஒரு பெண்ணுக்கு எது விருப்பம், அந்த மாதிரியான ஒரு பாடி, அந்த ஹேண்ட்ஸம் அது விருப்பம். ஒரு ஆம்பளைக்கு என்ன விருப்பம்? நல்ல ஒரு சோறு சாண வச்சுங்கன்னா ஆம்பளைக்கு அது நல்ல போதும். அவனுக்கு ஒரு அழகு தேவைப்படுகிறது, ஒரு பெண்ணு கொண்டு தேவைப்படுகிறது. அதனால ஒரு பெண் சும்மா கண்ணை பொத்திட்டு ஒரு ஆம்பளை ஓகேன்னு சொல்ல மாட்டா. எனக்கு தெரியும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வல்லாஹி 40 வயசு கன்னி குமரிகள் ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்தில் தேங்கி நிற்கிறார்கள். உங்களுக்கும் தெரியுமாக இருக்கும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, 32 வயசு ஒரு கன்னி குமரி கொஞ்சம் கால் கட்டு. இந்த உம்மத்தில் யாரும் இல்லையா வாழ்க்கை கொடுக்க? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது எங்க நிலைமை? இது எங்க நிலைமை? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கொஞ்சம் அரைக்குறையாக இருந்தா, கொஞ்சம் குறைவாக இருந்தா தள்ளி விடுவார்கள். அந்த யுவதி வந்து என்ன சொன்னார்கள் தெரியுமா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அலங்கோலமான ஒரு மனிதர் ரசூலுல்லாஹ் என்னிடம் கேட்டிருக்கிறார்கள், வல்லாஹி ஜுலைபீபை நான் திருமணம் முடிப்பேன் என்றார்கள். அந்த திருமணம் நடக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நான் கேட்கிறேன், இப்படிப்பட்ட யுவதிகள் ஜஸீரத்துல் அரபில், மதீனாவில் இவர்கள் எங்க போய் படிச்சுட்டு வந்தாங்க? ஈமான் அதை உருவாக்கியது அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. ஜுலைபீப் ரலியல்லாஹு அன்ஹு எப்படி இருந்திருக்கும்? இப்படி ஒரு பொம்பளை கிடைச்சா, சுப்ஹானல்லாஹ், எல்லோரும் விட்டுட்டு ஓடுற நேரம், கண்டா காரி துப்புற நேரம், ஒரு பெண் வந்து உங்களோட நான் வாழுகிறேன் என்று சொன்னா அவருடைய உணர்வுகள் எப்படி இருந்திருக்கும்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, 40 வயசு கன்னிக்குமரிகள் இருக்கிறேன்னு சொன்னனே, அவர்களுக்கும் அந்த உணர்வு இருக்கிறது. எப்படி இளம் யுவதிகளுக்கு என்ன உணர்வுகள் இருக்கிறதோ அந்த உணர்வுகள் இருக்கிறது. மிக மோசமான சீதனம் என்ற ஒன்றை கேட்டு அந்த பிள்ளைகளை எல்லாம் தேங்க வைத்திருக்கிறோமே, வல்லாஹி எல்லோரும் பதில் சொல்ல வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்றைக்கு பல ஆண்டுகள் 2009 நினைக்கிறேன், நான் வானொலியில் தொடராக சீதனத்தை பற்றி பேசுற நேரம் சைனா போட்டு நினைக்கிறேன், தொடர்ந்து கடிதம் எழுதினார் ஒரு பெண், தொடர்ந்து எழுதினார். அந்த எழுத்துக்களே மிக உணர்வுபூர்வமாக இருந்தது. அவருடைய வாழ்க்கையை முழுக்க எழுதினான். இந்த சமூகம் செய்த துரோகத்தை எழுதினான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய நல்லடி எக்கச்சக்கமான கடிதம் அந்த காலத்தில் வந்தது. ஏன் ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்தில் இப்படிப்பட்டவர்களா? மிருக ஜாதிகளா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், அவர்களுக்கு என்ன உணர்வுகள் இல்லையா? அவர்கள் தேங்கி நிற்க வேண்டுமா? என்ன சீதனம் கேட்கிறார்கள், கொடுக்க வாய்ப்பு இல்லை என்பதற்காக வேண்டி தேங்கி நிற்கிற யுவதிகள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த ஜுலைபீப் ரலியல்லாஹு அன்ஹுக்கு வாக்குப்பட்டு போன நேரம் ஜுலைபீப் ரலியல்லாஹு அன்ஹு உணர்வுகள் எல்லாம் எப்படி இருந்திருக்கும்? அந்த பெண்ணை ராணி அல்ல, ராணிக்கு மேல் வைத்து பார்த்திருப்பான். அந்த நேரத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு சோதனையை கொண்டு வருகிறான். வஜிஹாதுன் ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் உள்ள அழைப்பு வருகிறது. அல்லாஹ் வேண்டுமா, இல்லறம் வேண்டுமா, ஜுலைபீப் என்ற அழைப்பு வருகிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த உம்மத்துடைய முழு வரலாறும் அதிசயம். எந்த பல்கலை
பல்கலைக்கழகத்தாலும் எந்த பட்ட படிப்பாலும் இப்படிப்பட்ட மனிதர்களை உருவாக்க முடியாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இளைஞர்களும் யுவதிகளும் கவரப்பட்ட இந்த மார்க்கம் அல்லாஹ் என்று சொல்கிற நேரம் ஓடோடி போய் யா ரப் யா ரப் யா ரப் என்று சஜிதாவில் வளர்ந்த இளைஞர்கள் யுவதிகள் உள்ள இந்த மார்க்கத்தை நீங்கள் பார்க்க மாட்டீர்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படிப்பட்ட மார்க்கத்தை வைத்துவிட்டு இந்த இளைஞர்களும் யுவதிகளும் சீரழிக்கப்படுகிறார்கள் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எங்கள் பொறுப்புகளை நிறைவேற்றி விட்டு தான் நாங்கள் கபர்களுக்கு தயாராகிறோமா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எப்படிப்பட்ட மார்க்கம், உடைய பெருமதி என்ன, உடைய வணக்கம் என்ன? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எதை ஊட்டி விட வேண்டும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு, எதை கொடுக்க வேண்டும்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வஜிஹாதுன் ஃபீ ஸபீலில்லாஹ் என்ற அழைப்பு வருகிறது. ஜுலைபீப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவ்வளவு பாசமாக ஓடோடி வந்த தன்னுடைய மனைவியை விட்டு பிரிகிறார். அல்லாஹ்வுக்கு அழைப்பு, அல்லாஹ்வுடைய அழைப்புக்கு பதில் கொடுப்பதற்கு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த யுத்த களம் முடிகிற நேரம் ரசூலுல்லாஹ் கேட்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஜனாசாக்களை பார்க்கிறார்கள். ஷஹீதாக்கப்பட்டவர்களை எல்லாம் நடந்து போகிறார்கள். ஐன ஜுலைபீப், ஜுலைபீப் எங்கே என்று கேட்கிறார்கள் ரசூலுல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் போகிறார்கள். ஜுலைபீப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு இடத்திலே அவர் அதாவது ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார். கத்தல ஜுலைபீபுன் சபஅத்து மினல் முஷ்ரிக்கீன், 7 முஷ்ரிக்கீன்களை கொண்டு விட்டு வக்குத்தில அவர் கொலை செய்யப்பட்டிருந்தார். அல்லாஹ் போல்ட் பண்ணி காட்டுவான். அவருடைய ஜனாசா சுத்தி 7 கொலைகள். அவர் அல்லாஹ்வுக்காக வேண்டி காரியத்தை முடித்திருந்தார். அவருடைய ரூஹ போக முன்னாடி அவர் செய்திருந்தார். அவர் 7 முஷ்ரிக்கினுடைய விஷயங்களை முடித்திருந்தார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குனிந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அப்படியே கைகளை ஜுலைபீப் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஜனாசாவுக்கு கைகளை போட்டு தூக்கி கொண்டார்கள். ரசூலுல்லாஹ் ஒரு வார்த்தை சொன்னார்கள். பெருமானுடைய கண்ணிலிருந்து கண்ணீர் வடிந்தது. என்ன சொன்னார்கள்? ஜுலைபீப் மின்னி வ அன மின்ஹு, ஜுலைபீப் நீங்கள் எனக்குள், நான் உங்களுக்குள் ஜுலைபீப் என்றார். அல்லாஹ்வுடைய தூதர் ஜனாசாவை போட்டு அப்படியே ஒரு புள்ளையை பிடித்து வாப்பா நெருக்கமாக வைப்பாரை. கடைசி நேரம் சிரியாவுடைய வாரிலே நாங்கள் பார்த்தோம். அல்லாஹ்வுடைய இந்தியாவிலே ஜனாசா மீட்பு படை வந்து கேட்கிறது ஜனாசாவை. ஒரு வாப்பா தன்னுடைய மகனை வைத்து மோந்திருக்கிறார். அதாவது ஜனாசா, குழந்தை மௌத்தாகி விட்டது. அவர்கள் கேட்கிற நேரம் அவர் பொறுத்து கொள்ளுங்கள் என்கிறார். இப்படி காட்டுகிறார். கொஞ்ச நேரம் ஒரு தகப்பனுக்கு எவ்வளவெல்லாம் கனவு கண்டு கொண்டைகளை வாரி அழகாக உடுப்பாட்டி எப்படி எல்லாம் வைத்திருப்பார். திடீரென்று பொம் பிளாஸ்ட் ஆகிறது. அந்த புள்ளை மௌத்தாகிறது. அவர் மோந்து கொள்கிறார். அவர் அரவணைக்கிறார். மறுபடி மறுமையில் தான் சந்திக்கலாம். அல்லாஹ்வுடைய இல்லையார்களே, இந்த உலகத்தில் பிரியாவிடை கொடுக்கிற ஒரு வாப்பா எப்படி இறுக்கமாக உயிரோடு உள்ள குழந்தையை பெற்றெடுத்தவரை அவர் எப்படி இறுக்கமாக வைப்பாரோ அதை விட இறுக்கமாக வைப்பார் மகன் கடைசி பிரயாணம் போகிற நேரம். அதையெல்லாம் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கொஞ்ச நேரம் என்று கேட்கிறார். குழந்தையை மோந்து கொண்டே கேட்கிறார். ஏன்? இது உலகத்தில் உள்ள கடைசி நிமிடங்கள், அந்த குழந்தையோடு இருக்கக்கூடிய கடைசி நிமிடங்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஜுலைபீப் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஜனாசாவை ரசூல் அரவணைத்துக் கொண்டார்கள். ஏன் தெரியுமா? உலகம் ஜுலைபீபை வெறுத்தது. உலகம் அவரை தள்ளியது. யாரும் அவரோடு பேசவில்லை. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஜுலைபீப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை எப்பொழுதும் பேசி திருமணத்தை பேசி வைத்து திருமணத்தை முடித்து கொடுத்தார் அல்லாஹ்வுடைய தூதர். அந்த ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்? ஜுலைபீப் என்னுடைய குடும்பம் என்று சொல்வது போன்று, ஜுலைபீப் மின்னி வ அன மின்ஹு, ஜுலைபீப் நீங்கள் எனக்குள், ஜுலைபீப் நான் உங்களுக்குள் என்று அரவணைத்தார் ரசூலுல்லாஹ் பிடித்து. உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு பக்கத்திலே சஹாபாக்கள் இருக்கிறார்கள். அவர் ஒரு வார்த்தை சொன்னார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொன்ன? யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், இந்த நேரத்தில் உங்கள் கைகளுக்கு இடையில் நான் இருக்க கூடாதா? ஷஹீதாக்கப்பட்டு யா ரசூலல்லாஹ், எனக்கு நீங்கள் இதை சொல்லக்கூடாதா யா ரசூலல்லாஹ்? இது ஜஸீரத்துல் அரபில் மதீனாவில் நடந்த ஆச்சரியமான வரலாறு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எப்படிப்பட்ட மார்க்கத்தை நாங்கள் சீரழித்துக் கொண்டிருக்கிறோம். கொஞ்சம் கூட உணர்வில்லையா? எப்படிப்பட்ட ஜும்மாக்கள் இளைஞர்கள் அணி அணியாக கொண்டு வந்து சேர்த்து எது சத்தியம், எது உண்மை, எது ஈமான் என்று கண்களை விழிக்க வைக்க வேண்டிய ஜும்மாக்கள் வெறும் தூங்கும் அறைகளாக மாற்றப்பட்டிருக்கிறது. வல்லாஹி அல்லாஹ் கேட்பான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் விட மாட்டான், அல்லாஹ் விட மாட்டான். வல்லாஹி அல்லாஹ் கேட்பான். அப்படி என்றால் இந்த இளைஞர்கள் சீரழிவதற்கு என்ன காரணம்? இவர்கள் போதையிலும்
ஜினாவிலும் இந்த விபச்சாரத்திலும் சீரழிவதற்கு என்ன காரணம்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சிந்தித்து பாருங்கள். பெரியவர்களே, உங்கள் கடமைகளை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக வேண்டி உங்களிடம் நான் சொல்லுகிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெருமானார் அரவணைத்துக் கொள்ள உமர் பின் கத்தாப் அதை கேட்க அவர் கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், உங்கள் கரங்களுக்கு இடையில் நான் ஷஹீதாக்கப்பட்ட நேரத்தில், இந்த நேரத்தில் அப்படி இருக்கிற நேரம் நீங்கள் என்னை பார்த்ததை சொல்லக்கூடாதா? எவ்வளவு பாசம் அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், எவ்வளவு நேசம். அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திடீரென்று சிரித்தார்கள். ஜனாசா கரத்திலே ரசூலுல்லாஹ் சிரித்தார்கள். சிரித்துவிட்டு முகத்தை திருப்பினார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், ஏன் சிரித்தீர்கள்? உங்களுக்கு நான் சொன்னது ஞாபகம் இருக்கும். ஒரு நாள் ஜுலைபீப் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் சந்தித்தார்கள். சந்திக்கிறாரும் கைஃப், எப்படி ஜுலைபீப், எப்படி ஜுலைபீப் என்று கேட்டார்கள். அந்த நேரம் என்ன பதில் சொன்னார்? யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் எனக்கு ஹூருல் ஹீன்களை வைத்திருப்பான். யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் நஷீபாக்குறான். கரத்திலே ஜனாசா. ரசூலுல்லாஹ் சிரித்தார்கள். சொன்னார்கள், முகத்தை திருப்பின். சஹாபாக்கள் கேட்டார், யா ரசூலல்லாஹ், இப்போ கண்ணீர் வடிந்தது, இப்போ சிரிச்சிங்கேன்? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வல்லாஹி அல்லாஹ் ஜுலைபீபுடைய சுவர்க்க மாளிகையை காட்டினான் எனக்கு, நான் அதை பார்த்தேன் என்றாங்க ரசூலுல்லாஹ். ஜுலைபீபை நோக்கி ஓடக்கூடிய அவருடைய மனைவி ஹூருல் ஹீனை நான் பார்த்தேன். அந்த நேரத்தினுடைய பாதம் தெரிய பார்த்து நான் முகத்தை திருப்பி கொண்டேன். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் அந்த இளைஞனை எவ்வளவு கண்ணியப்படுத்தியிருக்கிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், எங்களுடைய வாழ்க்கையெல்லாம் பிரிகிற நேரம் அப்படிப்பட்ட பாக்கியம் உள்ள அடியார்களாக நாங்கள் பிரியக்கூடாது. எப்படிப்பட்ட இளமைகளை ஷைத்தானுக்காக வேண்டி பறிக்கொடுத்திருக்கிறார்கள். இன்னஹும் ஃபித்யத்துன் ஆமனூ பிரப்பிஹிம் வஸித்னாஹும் ஹுதா. அவர்கள் இளைஞர்கள், அவர்கள் இறைவன் மீது நம்பிக்கை கொண்டார்கள். அவருடைய ஹிதாயத்தை அல்லாஹ் அதிகப்படுத்தினான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி என்றால் இந்த ஊர்களில் உள்ள இளைஞர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த மார்க்கம் உங்களுக்குள் மெல்ல மெல்ல போய் சேர்ந்தால் வல்லாஹி நீங்கள் மாறிவிடுவீர்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஐரோப்பா உங்களுக்கு ஒரு படம் காட்டுது. அந்த படத்தை பற்றி கொஞ்சம் உங்களுக்கு சொல்கிறேன். என்ன செய்கிறார்கள் ஐரோப்பா? உங்களுக்கு லவ், இப்படி தான் லவ் பண்ணணும் என்று காட்டுவாங்க. வல்லாஹி இளைஞர்கள், இது உங்களுக்கு கூட நான் பேசக்கூடியது. இந்த ஊரிலே ஆங்காங்கே இந்த நேரத்தில், இரவு நேரத்தில் அதிகமானவர்கள் கேட்டுக்கொண்டிருப்பீர்கள் என்று நம்புகிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உங்கள் காதலில் நீங்கள் எங்கே சிக்க போறீங்க என்பதை சுருக்கமாக, யுவதிகளே, இளைஞர்களே, உங்கள் ரெண்டு தரப்புக்கு நான் சொல்கிறேன். இஸ்லாம் காதலை அனுமதிக்குது. எந்த காதல்? இன்ஷா அல்லாஹ் நான் சொல்லுவேன். ஐரோப்பாவுடைய காதல் உங்களுக்கு கொண்டு வர்றேன். ஐரோப்பா, அமெரிக்கா, இவர்கள் எங்களை எல்லாம் ஷைத்தான் எப்பொழுதும் பைத்தியக்காரனாக்குவான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, 10 வருஷமா காதலிச்சாங்க, 1 வருஷம் வாழ முடிஞ்சுச்சா? 10 வருஷமா லவ் பண்ணினா 1 வருஷமா வாழ முடிஞ்சா? இளைஞர்களே, எடுங்க புக்க, எடுங்க பேனாவை, சுத்தி திரியுங்க. எத்தனை பேர் லவ் பண்ணி கல்யாணம் முடிச்சா? எத்தனை பேர் தொடர்ந்து வாழ்றான்னு பாருங்க. இல்ல, ஐரோப்பாவுடைய காதல் அதுதான். என்ன காதல் தெரியுமா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஷைத்தான் ஒரே அடியா வரமாட்டான், மெல்ல மெல்ல உங்களை கவருவான், ஸ்டெப் பை ஸ்டெப். அல்லாஹ் என்ன சொல்றான்? ஷைத்தான் யஅதுகுமுல் ஃபக்ர், அஷைத்தான் யஅதுகுமுல் ஃபக்ர் வ யஅமுருக்கும் பில் ஃபஹ்ஷா. ஷைத்தான் வந்து வறுமையை முதல்ல காதுல ஏவுவான். ஏவின பிறகு கட்டம் கட்டமா உங்களை பிடிப்பான். வதல்லாஹுமா பிகுரூர். ஸ்டெப் ஸ்டெப்பா தான் ஷைத்தான் வருவான். ஒரே அடி அவங்கள பிடிச்சிட மாட்டான் ஷைத்தான். முதல்ல சொல்லுவான், சின்ன ஒரு படம் தானே, அந்த படத்தில் உள்ள கெட்டதெல்லாம் நீ பார்க்காத, படமே தேவையில்லை, சும்மா ஃப்ரெண்டோட நீ பக்கத்தில் உட்கார், அவன் பார்க்கட்டும். ஃப்ரெண்டோட உட்கார்றது ஹராம் இல்லை தானே. ஷைத்தான் எப்பொழுதும் நல்ல சிந்தனை தருவான், நல்லது மாதிரி காட்டுவான். வந்தது ஷைத்தான் நீங்க புரியணும். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் இருக்கிற நேரம் மரம் அல்லாஹ் என்ன செய்யறான்? சுவர்க்கத்தில் ஒரு மரத்தை காட்டுறான். இந்த மரத்துக்கிட்ட மட்டும் போகாதன்றாங்க. இந்த மரத்துக்கிட்ட மட்டும் நெருங்க கூடாது, இதான சொன்ன விஷயம். மரத்துல போகாதீங்க. நான் கேட்கிற ஹலால் கூடயா ஹராம் கூடயா? ஹலால் தான் கூட, ஹராம் கம்மி. ஒரே ஒரு மரம், இந்த மரத்துக்கிட்ட போவாங்க. எக்கச்சக்கமான மரம் இருக்கு, இந்த மரத்துல போகாதீங்க. யாங்க சாப்பிடறதுல ஹலால் கூடயா ஹராம் கூடயா? ஹராம் கொஞ்சம். குடிக்கிறதுல ஹராம் கூடயா ஹலால் கூடயா? ஹராம் கொஞ்சம், ஹலால் கூட. ஷைத்தான் டாக்கெட் என்னடா? ஹராத்தை நோக்கி மெல்ல மெல்ல உங்களை கொண்டு போவான். எப்படி கொண்டு போவான் தெரியுமா? ஒரே நாள்ல இல்ல. வயதுக்கும் மினல் ஃபஹ்ஷா, குர்ஆன்ல அப்படி வரல. ஃபஹ்ஷா மானக்கேடானதை நோக்கி அவன் அழைப்பான். அப்படி இல்லை, மானக்கேடானதை நோக்கி கொண்டு போயிட்டான்னு வைங்க. வயமுருக்கும் பில் ஃபஹ்ஷா, அவன் உங்களுக்கு ஏவுவான். எப்ப ஏவுவான் தெரியுமா? அல்லாஹ் சொல்லல வலா தஃஅலு ஸினான்னு குர்ஆன்ல.
ஜினா செய்யாதீங்கன்னு சொல்லல, வலா தக்ரபு ஜினா, ஜினாவுக்கு நெருங்காதீங்கன்றான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் போய் மரத்தில் உள்ள கனியை சாப்பிடாதீங்க, மரத்தை சாப்பிடாதீங்க எல்லாம் சொல்லல. வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரா, இந்த மரத்துக்கிட்ட நெருங்காதீங்க. நெருங்கிட்டீங்க வயமுருக்கும் பில் ஃபாஹிஷா, அவன் உங்களை கண்ட்ரோல்ல எடுத்துருவான். ஷைத்தான் நெருக்குவான், நெருக்கினா கண்ட்ரோல் எடுத்துருவான். நீங்க டோட்டலா உங்க கண்ட்ரோலை இழந்துருவீங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ட்ரோலை எடுக்கிறதுக்கு தான் ஷைத்தான் என்ன பண்ணுவான், நெருக்குவான். அதனால இஸ்லாம் ஜினா செய்யாதீங்கன்னு சொல்ல, நெருங்காதீங்க. வலா தக்ரபா ஹாதி ஷஜரத ஃபதகூனா மினல் ஸாலிமீன், இந்த மரத்துக்கிட்ட ரெண்டு பேர் நெருங்கிறாதீங்க. நெருங்கினா கிட்ட கொண்டு போய் சொன்னா வகாசமஹுமா, சத்தியம் பண்ணினான், ஏப்பா உங்களுக்கு நலவப்பா சொல்றேன், நீங்க ரெண்டு பேரும் மலக்கா போயிருவீங்க. அதுக்கு தான் உங்க ரப்பு தின்ன வேணாண்டா, இங்க நிரந்தரமா நின்றுவீங்க, டெம்பரரி தான், அதுக்கு தான் தின்ன வேணாண்டா, சாப்பிடுங்க, கதை சரி. இப்படி கிட்ட வந்து வஸ்வஸலஹுமா, வஸ்வஸான தொண்டி சொல்லிட்டு போயிடுவான். மறுபடியும் அரவருக்கு போறோம், மறுபடியும் அடுத்த நாள் இன்றோட முடிஞ்சா தௌபாவோட இன்னைக்கு எல்லாம் முடிச்சிருவீங்க, நாளைக்கு வருவான், காதுல ஊதுவான், வஸ்வஸா கொண்டுட்டு இருப்பான். ஒரு சமூகம் பாதுகாப்பு வளாகம் போட்டு இன்னஹு லக்கும் அதுவும் முபீன் ஃபத்தஹிதுஹு அதுவா, அவன் உங்களுக்கு பகிரங்க எதிரி, அவனை எதிரியாக எடுங்க. பெரியவர்களே, தாய்மார்களே, ஒவ்வொரு நாள் ராத்திரி நீங்க தூங்குற நேரம் உங்க ஹஸ்பண்டோட உங்க பிள்ளைகளோட இந்த எதிரியை பத்தி பேசுனீங்களா? எங்களுக்கு யாரெல்லாம் எதிரி, எத்தனை எதிரி இருக்கிறான் ஸ்ரீலங்காவில்? அந்த வீட்டு எதிரியா, இந்த வீட்டு எதிரியா? ஒரு எதிரி முன்னாடி கண்ணை வச்சுட்டு இருந்தா அந்த எதிரியை நோக்கி எவ்வளவு பயந்து எவ்வளவு செட்டில் பண்ணுவீங்க? ஷைத்தான் உங்களோட ஓடிட்டு இருக்கிறவன் எதிரி, உங்க வீட்டுக்கு வராத மாதிரி இருக்கிறாங்க இன்னைக்கு முஸ்லிம்கள். ஷைத்தானை பத்தி சிந்தனையே இல்லை. அவன் நரம்பு நாளங்கள் ஓடுறான், இன்றைக்கு ஏதாவது பண்ணிருப்பான், நாளைக்கு கொண்டு பண்ணுவான். அவன் டாக்க ட்ரெஸ்ஸை கலட்டுறது, இவ்வளவுதான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் என்னாச்சு? ஐரோப்பாவுடைய உலகத்தை பாருங்க. முல்ல ஃபர்ஸ்ட்டுக்கே ஒரு பேர் சொல்லுவாங்க, அப்புறம் எஸ்எம்எஸ் பண்ணி நீங்க யாரு, ஓ தப்பா சொல்லிட்டோமோ, மிஸ்கால் ஆச்சா, அவங்க எடுக்கிறது. ஓ நாங்க இப்படி சந்திச்சு பேசுவோமா, இப்படி மெல்ல மெல்ல கொண்டு வருவான். ஒரே அடியா ரூமுக்கு கொண்டு போக மாட்டான், கட்டம் கட்டமா கொண்டு வருவான். உங்க இது சொல்றதுக்கு வெட்கப்படாதீங்க, உங்க பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுங்க இந்த பாடத்தை. ஷைத்தான் ஒரே நாள்ல வந்து உங்களை போட மாட்டான். இடத்துக்கிட்ட போயிட்டான்டா உங்களுக்கு இப்ப கலண்டர் எழுது. வயமுருக்கும் பில் ஃபாஹிஷா, குர்ஆனில் வயதுஉக்கும் இலல் ஃபாஹிஷா, ஃபாஹிஷாவை நோக்கி உங்களை கூப்பிடுவான். நல்லா சொல்லல, கிட்ட கொண்டு போனா செஞ்சு இப்ப முடி, இப்ப செய். வயமுருக்கும் பில் ஃபாஹிஷா எப்படி சொல்லியிருப்பான்? தங்கச்சி தானே, தொடமாட்டேன்னா இப்படிதான் பேசுவேன், நாங்க அப்படிலாம் இதாக்க மாட்டோம், நான் அப்படிதான். எவ்வளவு உங்களை தங்கச்சா நினைச்சேன்னு தெரியுமா? இப்படி எல்லாம் பேச வைப்பான் ஷைத்தான், கடைசியில் தான் கொடுப்பான். ஐரோப்பாவுடைய வாழ்க்கை ஏன் தோத்துச்சு தெரியுமா? ரெண்டு பேரும் போறாங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு, உட்கார்ந்து பேசுவாங்க. அவங்க ரெண்டு பேரும் நிஜமாவே செல்லமா தான் பேசியிருப்பாங்க. பாபா, அவரும் பாபா, இவரும் பாபா, செல்லமா பேசியிருப்பாங்க. ஏன் அவங்களால வாழ முடியல? ஒருத்தன் போய் காதலியை சந்திக்க போறான்டா, ஹை கிளாஸ் பர்ஃப்யூம் அடிச்சிருப்பான், அவ கண்ணாடி முன்னாடி 1 மணி தியாலத்துக்கு ரெடி ஆயிருப்பா. ரெண்டு பேருமே சந்திச்சு போனா நல்ல பியூட்டிஃபுல்லா இருந்தா ரெண்டு பேரும் என்ன பண்ணுவாங்க? பேச போக்கில் வார்த்தைகள் அளந்து பேசுவாங்க, என்ன கவனமா பேசுவாங்க. இந்த சந்திப்பு ரொம்ப முக்கியம். காதல் அதனால தான் பிரச்சனை குறவு. கல்யாணம் முடிச்சுட்டு வந்தா 10 நாளைக்கு இவர் அதே சாரம் தான், அவ 5 நாளைக்கு அதே கவுன் தான். ரெண்டு பேரும் மயங்கி உள்ளாதான் புதுணும். ஏன்? இதே நாத்தத்தில் வாழ்றாங்க. இது ஐரோப்பா சொல்லி தந்தது. அதனால தான் பில் கிளின்டன் அமெரிக்கா ஜனாதிபதியாகி மோனிகாவை தேடினான். ராயல் ஃபேமிலி பெக்கிங்ஹாம் மாளிகையில் வாழ்ந்த டயானா சார்ல்ஸை தூக்கி வீசிட்டு டொடியை தேடினா. அது அந்த உலகம், அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் விபச்சார உலகம். இஸ்லாம் என்ன சொல்லுது தெரியுமா? வெட்கப்படாதீங்க தாய்மார்களே, இளைஞர்களோட நேரடிய உண்மையை பேசுங்க. ரசூலுல்லாஹ் எதை பேச வெட்கப்படவில்லையோ அதை நான் பேச ஒருபோதும் வெட்கப்பட மாட்டேன். ஷைத்தான் அதுக்கு வெட்கத்தை தர்றான். எதை பேச வெட்கப்படலையோ ரசூலுல்லாஹ் அதை பேச நாங்கள் வெட்கப்படக்கூடாது. எதை பேச வெட்கப்பட்டார்களோ அதை பேச நாங்கள் வெட்கப்படணும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெருமானார் என்ன சொன்னாங்க? பள்ளிவாசல் தலைவர் மைக்க பிடிச்சி அறிவிப்பாரா? ரசூலுல்லாஹ் அறிவிப்பு கொடுக்குறாங்க. என்ன அறிவிப்பு தெரியுமா? ஜிஹாது களம் முடியுது. என்ன சொன்னாங்க ரசூலுல்லாஹ்? பெண்களே, உங்கள் கணவர்மார்களுக்காக வேண்டி நீங்கள் அலங்கரித்துக் கொள்ளுங்க, உங்க கணவர்மார்களுக்கு அலங்கரித்துக் கொள்ளுங்க. ஜிஹாது களம் முடிஞ்சு வர்றாங்க, அவங்க உரிமைண்டாங்க. நான் கேட்கிறேன், ஐரோப்பா எது தெரியுமா? காதலி, நல்ல காதலி, பாஃபியை தாட்டி நல்ல செல்ல பூசி நல்ல போய் நில்லு, கல்யாணம் முடிச்சு ஒரு பல்ல விளக்காது, அதெல்லாம் ட்ரெஸ் பண்ண தேவையில்ல, ரோட்டு கூடி டாக்டர்கிட்ட ஓடி
இன்ஜினியர்ட்ட ஓடி, பேங்க் கூடி, கணவன்ட்ட கொடுக்காத. அவன் தான் இதனால பார்க்கறானே. அல்லாஹ்வுடைய நல்லடியா இஸ்லாம் என்ன சொல்லிச்சு தெரியுமா? வெளியில மாற உன் மாப்பிள்ள முன்னாடி டிசைன் போடு, என்ன ஃபேஷன் போடு. நான் சொல்லவில்லை, குர்ஆன் பேசுது. 24வது அத்தியாயம் 58வது வசனம். வீட்டுக்கு போங்க, பரட்டுங்க. குழி தோண்டி புதைச்சிருக்கணும் வகையை. என்ன அல்லாஹ் சொல்றான்? 3 அவுராத்துகள். வயசுக்கு வராத உங்க பிள்ளைகள் இஷாக்கு பிறகு உங்கள்கிட்ட வரணுமா? உம்மா பிலோ வேணும்னு வரையலாது. 3 தடவை சலாம் சொல்லணும். அல்லாஹ் மீது ஆணையிட்டு கை தூக்க பார்ப்போம். எந்த வீட்டில் இஷாக்கு பிறகு புள்ள வரப்போக்கில் அல்லாஹ் மென்ஷன் பண்றான் வயசுக்கு வராத புள்ளன்னு குர்ஆன்ல. வயசுக்கு வந்த கதை இல்லை, வயசுக்கு வராத புள்ள. இந்த டிசிப்ளின் ஐரோப்பாக்கு தெரியாது. என்ன சொல்றான் அல்லாஹ்? எத்தனை வீட்டில் நடைமுறைப்படுத்தினீங்க? எத்தனை வீட்டில் மகரமாச்சு நபி? எத்தனை வீட்டில் 3 தடவை சலாம் சொல்லணும்? அதெல்லாம் தேவையா? ஹல் ஹயாவு மின் ஷுஅபத்தில் ஈமான். வெக்கம் ஈமான்ல ஒரு பகுதி. வெக்கத்தை கொடுக்க இஃபால் மாஷேத. வெக்கம் இல்லைன்னா விரும்பியதை செய். விரும்பியதை செஞ்சிருவான். வெக்கம் இல்லையா அவனுக்கு? வெக்கத்தை தூக்கினாங்க. அந்த காலத்துல எல்லாம் எப்படி பார்ப்பாங்க? பொம்பளை சொல்லுங்க, இல்லை வீட்டில் இல்லை. ஆம்பளை தான் முன்னாடி வந்து பேசுவான். இப்போ எப்படி ஆச்சு? ஆம்பளை தலை குனிச்சிட்டு போறான். பொம்பளை மச்சான் அவர்றா. வெக்கம் இல்லை, எதை மறைக்கணும் ஒண்ணுமே தெரியல. வெக்கத்தை எடுத்து போட்டாச்சு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே புரிந்து கொள்ளுங்க. அப்படி எப்படி ஷைத்தான் இது பண்றான்னு பாருங்க. அப்ப இஸ்லாம் என்ன சொல்லு தெரியுமா? இஷாவுக்கு பிறகு என்ன பேச்சு? கணவன் மனைவி டைம். அது உங்க பொண்டாட்டி உங்களுக்கு அலங்கரிச்சிருக்கணும். நான் கேட்கிறேன், பனு முஸ்தலக் போர் முர்சிவு 9 நாள் பிரயாண தூரம் புகார்ல வருகுது. எத்தனை நாள்? 9 நாள் சீட்டு குளிக்க போடுறாங்க ரசூலுல்லாஹ். ஆயிஷா நாய் பேர் வருகுது. யுத்தத்துக்கு கூட்டி போறாங்களா? ஆயிஷா நாயை கூட்டி போறாங்க, தெரிஞ்சது. நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், ஆயிஷா நாய் ஒரு மாலை போட்டிருந்தாங்க. அந்த மாலை காணாம போச்சு. யார் மாலை அது? தாத்தா மாலை. என்ன மாலை அது? யமன் நாட்டு முத்து மாலை. அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா மாலை அது. தாத்தாண்டா சொந்த தாத்தா இல்ல, பாப்பா உண்டு, உம்மா 2. இவங்க உம்மா வேற, அவங்க உம்மா வேற. அந்த தாத்திட்ட போய் கேட்கறாங்கன்னா இருந்த உறவு. தாத்திட்ட போய் மாலையை கேட்டு போறாங்க. யுத்தத்துக்கு தானே போறீங்க, எதுக்கு மாலை? அது வேற அவுதஜில. அவுதஜில கருப்பு பொட்டி. கருப்பு பொட்டில தான் ஏத்தி வைப்பாங்க ஹிஜாபுடைய சட்டத்துக்கு பிறகு. ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி எங்களுடைய தாய். அந்த தாய்மார்கள் முழுக்க மறைக்கப்பட்டிருப்பாங்க. அவங்க எதுக்கு முத்து மாலை போட்டாங்க? எதுக்கு? தன் மாப்பிள்ளை அழக பார்க்கணும். அல்லாஹ்வுடைய நல்லடியால் இந்த உலகத்தில் 63 வயசுக்கும் 18 வயசுக்கு 7 மணி நேரம் முடிச்சு போட்டு காட்டுங்க பார்ப்போம். 7 மணி நேரம் காட்டுங்க பார்ப்போம். பால கொஞ்சம் டிவோர்ஸ்ண்டா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? கொஞ்சம் 10 வருஷம் தானே கேட்பதான், 15 வருஷம். அவருக்கு எப்படி இவரை புரியலும்? புரியலாதா? சாவுறவன் எல்லாம் ஐசியூலையும் எங்கேயும் சாவான். பெருமானார் மடியை தேடினார்கள். எந்த கணவர் தன் மனைவிய மடியை தேடி கடைசி மூச்சு விட்டவங்க? ஆயிஷா நான் என்ன பண்றாங்க? என் நெஞ்சில் என்னுடைய கணவர் ரஹ்மத்துல்லாஹ் நான் அரவணைத்துக் கொண்டேன். நான் கெட்டி போய் ரசூலுல்லாஹ்வுக்கு நான் அப்படியே குல்சூராக்களை அவருடைய கரங்களால் தடாவினேன். பெருமானை கையை பிடித்தாரண்டாங்க. போதும் என்று சொன்ன மாதிரி இருந்தது. ரசூலுல்லாஹ் தன்னுடைய மனைவியுடைய மடியில் தான் கடைசி மூச்சை விட்டாங்க. ஜோடி பொருத்தமா? அட வாழ்வதற்கு நீங்க ஃபேமிலி சைக்காலஜிக்கு யூனிவர்சிட்டி PhD, நீங்க ஆக்ஸ்போர்ட் அதுல இருந்து அமெரிக்காவில இருந்து உங்களுக்கு அருகதை இருக்குதாடா? ஒபாமாவுடைய இந்த தேர்தல், ஒபாமா ஜனாதிபதி இருந்து ஃபர்ஸ்ட் தடவை 2வது தடவை தேர்தலுக்கு நிக்க முன்னாடி ஒரு தேர்தல் வச்சாங்க. என்ன தேர்தல் தெரியுமா? ஹோமோசெக்ஸ், ஆணான் திருமணம் பெண் திருமணம் சட்டமாக்கணும் போட்டாங்க. அமெரிக்காவில் 66%, 66% மேற்பட்டவர்கள் அமெரிக்கர்கள் சட்டமாக்கணும் வாக்கு போட்டாங்க. அமெரிக்காவில் இப்ப சட்டம் கேடு கெட்ட சட்டம் எல்லாம் அமெரிக்காவில் சட்டமாக்கியாச்சு. எங்க நாட்டிலையும் சில சட்டம் இருக்கு. எத்தனை பேர் வாப்பமார்கள் பேர் வச்சிருக்கீங்களோ தெரியாது. பிள்ளைகளுக்கு பேர் வைக்கிற ஃபார்ம் ஃபில் பண்ணிருக்கீங்களா? ஃபில் பண்ண கை தூக்கம் போவோம். வாப்பமார்கள் யாருக்குமே பிள்ளை இல்லை போல ஃபில் பண்ணிருப்பீங்க. அந்த ஃபார்ம்ல ஓரத்தில் என்ன போட்டிருமா தெரியுமா? திருமணத்துக்கு முன்னாடி கிடைச்ச பிள்ளைய பின்னாடி கிடைச்ச பிள்ளைய. நான் ஸ்ரீலங்காவில் சொல்றது. அமெரிக்காவில் எப்படி இருக்கும்? ஸ்ரீலங்காவிலேயே ஃபார்ம்ல சைடில் போட்டிருக்கிறா திருமணத்துக்கு முன்னாடியா பின்னாடியா லட்சணம். இதன் லெவல். அப்ப அமெரிக்காவில் சட்டமாக்கண்டான். சட்டமாக்கண்டு சொன்ன இப்ப ஆம்பளை போறான் ரோட்ல கணவன் மனைவியா. அடே உங்களுக்கு அருகதை இருக்குதாடா ஃபேமிலி சைக்காலஜி பேச, யூனிவர்சிட்டி நடத்த, டிகிரி கொடுக்க, டாக்டரேட் பதவிகள் கொடுக்க?
நீங்க யாரு? நாங்க காட்டுறோம். 63 வயசு 18 வயசு எப்படி வாழ்க்கை தெரியுமா? எந்த மாதிரி வாழ்ந்தாங்க தெரியுமா? அது வாழ்க்கை. இளைஞர்களுக்கு எதை எடுத்து காட்டணும்? இஸ்லாம் என்ன சொல்லுது தெரியுமா? இப்ப விதம் விதமா ரசிச்சுட்டு போறீங்களா? விதம் விதமா உடுக்கிறியா? அமெரிக்கா சொல்லி கொடுத்தது, ஐரோப்பா உடு எல்லாம் உடுத்தா. இப்போ உடுத்தாச்சு தானே, ரோட்டு காட்டியாச்சு தானே. சைக்காலஜி சொல்லுது பொம்பளைக்கு ஒரு உணர்வு இருக்குது. அவட்ட இப்போ நான் ஃப்ரெண்டு பிறவே சொல்லிட்டேன், ஒரு பொம்பளை ஒரு ஆம்பளை உட்கார வைங்க, ஆம்பளைட்ட கேளுங்க என்ன வேணும்னு. உங்கள்கிட்ட நான் கேட்குறேன், ஒரு ட்ரௌசர் ஒன்று கொண்டாடுறேன், இல்லை ஒரு ஷர்ட்டை கொண்டாந்தாச்சு. ஷர்ட் வேணுமா பிரியாணி வேணுமான்னு கேட்டா முக்காவாசி 99% என்ன சொல்லுவீங்க? பிரியாணி. ட்ரௌசர் போகிற பார்ப்போம், ஷர்ட்டை போகிற பார்ப்போம். பொம்பளை சபையில் கொண்டு போயிட்டு இந்த உடுப்பு வேணுமா பிரியாணி வேணுமான்னு கேளுங்க, ஷாப்பிங் வேணுமா சாப்பாடு வேணுமான்னு கேளுங்க, ஷாப்பிங் தான். அவங்க இல்லைன்னா பிள்ளைக்காக இருக்கணும். அவங்க எதை ரசிக்க, அவங்க அந்த அழகை விரும்புவாங்க, அழகை ரசிப்பாங்க, அதை நிறைய இது பண்ண பார்ப்பாங்க. அந்த உணர்வு அவங்களுக்குள்ள இருக்குது. அதை வெளியாக்கணுமா இல்லையா? அபாய உடுப்பாட்டியாச்சு, அவங்களுக்குள்ள உணர்வு எப்படி வெளியாகும்? அதுக்கு தான் ராத்திரி உங்களுக்கு தரப்பட்டிருக்கு. இஷாக்கு பிறகு நடுசந்தியில் உட்கார்ந்து முடுக்க உட்கார்ந்து பேசுறது இல்லை. ராத்திரி 11 மணிக்கா வீட்டுக்கு போறது? இஷாக்கு பிறகு உங்க மனைவியோட உடைய நேரம் குர்ஆன் பேசுது. ஏன் இவ்வளவு டிவோர்ஸ் தெரியுமா? கணவன் ரசிக்கிறதுக்கு மனைவி உடுக்கணும். அவர்கள் அழகா வசுக்கு புகையை பிடிப்பாங்க. என்ன செய்வாங்கன்னா வசுக்கு புகையை பிடிப்பாங்க. பெண்கள் அவ்வளவு வாசமா இருக்கும். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ரசூலுல்லாஹ் மனைவி இப்படி எல்லாம் முத்து மாலை போட்டாங்க. ஏன்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்போ உங்கள்கிட்ட கேட்கிறேன், இளைஞர்களே, உங்களுக்காக வேண்டி வாழ்ற ஒரு மனைவி வேணுமா? ஐரோப்பா சொல்ற கூத்தாடி வேணுமா? புரிஞ்சுக்கோங்க யுவதிகளே, நேரம் சுருக்கம் என்பதனால இது ரொம்ப டீட்டெயிலா பேசணும். எங்க யாரை தேர்ந்தெடுக்கிறீங்க? அரைக்குறையா உடுத்துட்டு போற உலகத்துக்கு காட்டா, உனக்கு காட்ட மாட்டா. அவ முழுக்க மறைத்திருந்தா என் கணவன் மட்டுமே என்னை தொட வேண்டும் என்று புரிவாவே, அவதான் மனைவி. அவ நீ கை கொடுக்கிறதா இருந்தா நீ உன் கண்ணை தாழ்த்திருக்கணும். முழுக்க தன்னை மறைச்ச ஒரு பெண்ணை நீங்கள் திருமணம் முடிப்பதாக இருந்தா உங்க கண்ணை நீங்க பார்வையை தாழ்த்தணும். நீங்க எல்லாத்தையும் பார்ப்பீங்களா? உங்களுக்கு ஒரு அபாயம் போட்டு ஒரு பெண்ணு வேணுமா? மறைச்ச பெண்ணு வேணுமா? நியாயம் வேணாமா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாம் என்ன சொல்லுது? யுவதிகளை பத்தி சொல்றேன், நல்லா கேளுங்க. இன்றைக்கு ஏன் இவ்வளவு டிவோர்ஸ் தெரியுமா? வல்லாஹி தாய்மார்கள் இதுக்கு மேல நீங்க உங்க குழந்தைக்கு நஞ்ச கொடுக்கறதா இருந்தா செய்யுங்க. நீங்களாம் நஞ்ச கொடுத்து சாகடிக்கிற வேலை எக்கச்சக்கமா. நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், இன்றைக்கு ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி இவ்வளவு டிவோர்ஸ் நடந்துச்சா? இவ்வளவு சண்டை பிடிச்சாங்களா? குடும்ப வாழ்க்கையில் இவ்வளவு பிளவா? நீங்க அந்த காலத்துல 10 புள்ளியோட வாழ்ந்த வாழ்க்கை, உங்க உமமா வாழ்ந்த நேரம், அப்ப இருந்த வாழ்க்கை இப்ப இருக்குது. இப்ப கணனி முன்னேறிட்டு எல்லாமே இருக்குது. இப்ப உள்ளவன் படிக்கிறான். அப்ப 5ஆம் ஆண்டு 8ஆம் ஆண்டு, இப்ப A-level பண்றான், டிகிரி போறான். ஆனா வாழ தெரியல. ஏன் தெரியல தெரியுமா? இந்தியாவுடைய திரைப்படங்களும் நாடகம், உலகம் எங்கும் உள்ள திரைப்பட நாடகம் ஒரு கொள்கையை விளக்கி வாங்கியிருக்குது. என்ன கொள்கை தெரியுமா? அமெரிக்கா இடிஞ்சு உளுந்ததுக்கு ஒரு காரணம் இருக்குது. நல்ல மனசுல வச்சுக்கோங்க, நல்ல மனசுல வைங்க. என்னுடைய அருமை தாய்மார்களே, நான் சொல்லக்கூடிய இந்த செய்தியை போல்டா வைங்க. உங்க குழந்தைகளுக்கு நீங்க கொடுக்கிற நஞ்சீரு சமத்துவம் என்ற ஒரு கொள்கையை கையில் எடுத்தாங்க. என்ன எடுத்தாங்க தெரியுமா? அமெரிக்காவில் ஆம்பளை பொம்பளை 2 சமன்ட்டாங்க. என்ன சொன்னாங்க? ஆம்பளை எங்களை மாதிரி தான் பொம்பளைட்டாங்க. இப்போ என்னாச்சு? இப்போ நான் கேட்குற இந்த பாடசாலையில் ஒரு பிரின்சிபல் இருக்கிறார், 2 பேர் ஆனால் என்ன ஆயிரும்? நாட்டில் 4 ஜனாதிபதி ஆனால் என்ன ஆயிரும்? 2 பிரின்சிபல் தான். ஒருத்தர் 1.5 மணி கொடுவார், ஒருத்தர் 2.5 மணி கொடுவாரு. புள்ள எதை கேட்கிறது? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, என்ன பண்றது? வீட்டுக்கு குடும்பத்துக்கு தலைமை வேணும். அர்ரிஜாலு கவ்வாமூன அலன் நிசா. இளைஞர்களை யுவதிகளை நல்ல கவனமா புரிஞ்சுக்கோங்க. படம் பார்த்த கதையில மூழ்கில புள்ளைய முடிச்சிங்கண்டா முடிஞ்சு போச்சு கதை. ஏன் முடிஞ்சு போச்சு? உன் கதையும் சரி, அவ கதையும் சரி. ஏண்டா பள்ளிக்கு தலைமை வேணும், பள்ளிக்கு தலைமை வேணும், ஒரு ஜமாத்துக்கு தலைமை வேணும், எல்லாத்துக்கும் தலைவர் வேணும். வீட்டுக்கு தலைமை வேணாமா? யார் முடிவெடுக்கிறது? அர்ரிஜாலு கவ்வாமூன அலன் நிசா. இது இஸ்லாமிய சட்டம்.
ஆணை பெண் பெண்ணை வந்து ஆம்பளை நிர்வகிப்பாங்க. மசூரா சொல்லுங்க, முடிவு யார் எடுக்கிறது? ஆம்பளை எடுக்கணும். என்ன சட்டம் கொண்டாதான் தெரியுமா? பொம்பளைக்கு ஆன்மா இல்லையா? அதை என்ன அடிமையாக்குறீங்க? என்ன கருப்பு கருப்பா உடுப்பாட்டினீங்க? பொம்பளையும் சமனண்டா, ஆணும் பெண்ணும் ஈக்குவலண்டா. அப்படியா? நீ மலேசியா போ, நான் சிங்கப்பூர் போறேன்னா பொம்பளை அவ போனா, அட பொம்பளோட உசுறு கற்புல இருக்குது, அவ வாழ்க்கை கற்பு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மகரம் தேவையில்லை, அஜ்னபியாலாம் தேவையில்லை. எனக்கு எதுக்கு தோண? நீர்கொழும்பு ஆஸ்பத்திரியில் பல ஆண்டுகள் வழக்கு போய் மல்வானையை சேர்ந்த ஒரு நீதிபதி, முஸ்லிம் நீதிபதி தான் தீர்ப்பை கொடுத்தார். தீர்ப்பை நீர்கொழும்பு நீதிமன்றத்தில் தீர்ப்பு கொடுத்த ஒரு முஸ்லிம் நீதிபதி, இலங்கையை உலுக்கி பிடிச்ச ஒரு வழக்கு. இன்றைக்கு பல ஆண்டுகளுக்கு முன்னாடி என்ன வழக்கு தெரியுமா? ஒரு டாக்டர்கிட்ட ஒரு பொம்பளை போல போயிட்டா. அவங்களுக்கு தான் தேவையில்லையே தோணை. எதுக்கு தோணை? அவங்க பிரிக்க மாட்டாங்க. ஆம்பளை பொம்பளை எல்லாம் செப்பரேட் பண்ண எதுக்குப்பா? ஒன்றில் மட்டும் செப்பரேட் பண்ணுவான். போய் பாருங்க பப்ளிக் டாய்லெட்ல, இது ஆம்பளை டாய்லெட் பொம்பளை டாய்லெட். அது ஏன்பா டாய்லெட்டை மட்டும் செப்பரேட் பண்ற? எல்லாத்தையும் நாங்க எப்படி செப்பரேட் பண்றோம்? டாய்லெட் மட்டும் ஒன்றவை ஒரு டாய்லெட் ஏலாதா? லேடிஸ் டாய்லெட் போகாது. லேடிஸ் டாய்லெட் போனா பொம்பளை ஆயிடுவானா? என்னடா நீங்க அதில் பிரிச்சிருக்கிறீங்க? நாங்கள் எல்லாத்துலையும் பிரிச்சோம். இவன் நீர்கொழும்பு ஆஸ்பத்திரிக்கு போனா, அவன் அன்றாதபுரத்தில் டாக்டர், கிராமம் கிராமத்தில் பிறந்தவன். அவங்க உமா அப்பா கஷ்டப்பட்டு எப்படியோ மெடிக்கல் காலேஜ் போயிட்டான். மனுஷன் ஆம்பளை தானே, பொம்பளை தானே. ஜுய்யனலின் நாசி உப்பு ஷாவாத்தி மினன் நிஷாய் வல் பனீன வல் கனாத்தில் முகந்தரத்தி மினத் தாபி வல் ஃபில்லா வல் கைலில் முஸவ்வமத்தி வல் அனாம் வல் அரிஷ் ஜாலிக மத்தாவுல் ஹயாத்தி துன்யா. அல்லாஹ் அடுக்குறான். இதெல்லாம் உனக்கு விருப்பம்பா, உன் புள்ள விருப்பம், சொத்து விருப்பம், செல்வம் விருப்பம், எல்லாத்தையும் அடுக்குறான். அடிக்கடி நம்ப வாண்டிக்கு எது கொண்டு வரான் தெரியுமா? ஆம்பளைக்கு பொம்பளை விருப்பம் பண்ணான். நம்ப வாண்டி என்ன? பொம்பளை தான் உனக்கு. ஆம்பளை இருந்தா உனக்கு பொம்பளை தான் விருப்பம்ட்டான். இவங்கள்ட்ட அதெல்லாம் இல்லையே, துணையெல்லாம் போகணும்ட்டு எங்கள்கிட்ட கேட்பாங்க. எதுக்கு துணை போகணும்? தங்கச்சியோட ஏன் நானா போகணும்? தனியாக போவேலாதா? அவக்கு ஆன்மா இல்லையா? நடந்த கதையை சொல்றேன். டாக்டர் என்ன பண்ணிட்டான்? சுபகு நேரம் டைம் கொடுக்குறான். நீர்கொழும்பு ஆஸ்பத்திரியில், பிரைவேட் இல்லை கவர்மெண்ட், வாங்கண்டான் மேல் மாடிக்கு, 4ஆம் மாடி. இன்னைக்கு வரப்போகளையும் பார்த்து தான் வரேன். இல்லைங்களா? 6 மாடி கட்டிடும். அப்போ அவன் மேலே வர சொல்லிட்டான். ட்ரீட்மெண்ட் இப்படி தான் செய்யணும், வயிற்றுக்கு வழியா செக் பண்ணணும்ட்டான். ட்ரீட்மெண்ட் நடக்கல, வேற மாதிரி நடக்குது. இவன் கத்த ஆரம்பிச்சிட்டா. அவன் தடமாறுறான், திணறான், களத்தை நெசிக்கிறான். வாக்குமூலம் அவன் கொடுத்தது எல்லாம் இது பண்ணியிருக்கிறான். சத்தம் கேட்டு ஓவோ கேவலமாயிருமா? ஷைத்தான் டென்ஷனை உண்டாக்கிடுவான். கொண்டு போய் ஒரு இடத்துல இருக்க விட்ட உடனே அவன் சிரிப்பான். ஆஹா, ஆஜியார் மாட்டிட்டார். வயாமருக்கும் பில் ஃபாயிஷா சைடா இத இந்த அநியாயத்தை பண்ணி நாங்கள் எங்கள் கண்ட்ரோலை இழந்துருவோம். அப்புறமேல அழுவோம், துடிப்போம். டாக்டரா படித்தவன் என்ன பண்ணிட்டான்? வெளியே வந்து தூக்கி போட்டான் கீழே. செத்த நினைச்சு தூக்கி போட்டான். அந்த பொம்பளைக்குள்ள சாகலையே. மேல் மாடிலிருந்து கீழே விழுந்தவன் அவசரமா அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் அங்கே இல்லை, ராகமிக்கு அனுப்புறாங்க. அங்கேருந்து ஜென்ரலுக்கு அனுப்பு, இதுல இருந்து நீர்கொழும்புல இருந்து அனுப்பினா ஆம்புலன்ஸ் போகுது. அதுக்கு பிறகுதான் போய் சாகுவா. அதுக்கு பிறகு அவங்க குடும்பத்தார் சந்தேகம் பண்ணிட்டாங்க. சந்தேகம் பண்ணி வழக்கு போட ஆரம்பிச்சிட்டான். இப்ப கம்பி என்றான். என்னாச்சு? பல ஆண்டுகள் வழக்கு ஓடுது. போனா தீர்ப்பு நாள் என்ன வருகிறது? கொலை தான், தூக்கி தான் போட்டிருக்கிறான், மேலே நான் தள்ளி இருக்கிறான், இப்படிதான் செத்தா விட மாட்டான். ஆம்பளை பொம்பளை சுபஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, படிச்சு டாக்டராய் கிராமத்துல இருந்து வந்த டாக்டர் கம்பி என்றான். அவன் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. சீரழிச்சு சுத்தி விட்டுருவான். ஷைத்தான் இதான் வேலை, ஷைத்தாண்ட வேலை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்ப வழங்குதா ஏன் மகரம் என்று, இப்ப வழங்குதா என்ன சட்டம் என்று, இஸ்லாம் என்ன சொல்லிச்சென்று, இஸ்லாம் என்ன சொல்லுது? கபுல் ஃபஜ்ர், அதாவது பாதல் இஷா, இஷாக்கு பிறகு உங்க புள்ள அனுமதி கேட்டு வரணும். நீங்க திரைய போட்டணும், அது உங்களுக்கு ஒரு நேரம். எத்தனை கணவர்மார்கள் மனைவிமார்கள் இதெல்லாம் செய்றீங்க. இப்ப வழங்குதா ஏன் டிவோர்ஸ் என்று? இந்த இந்தியாவுடைய நாடகம் என்ன கொடுத்துச்சு? மாப்பிள்ளையா மதிக்கலாம் தேவையில்லையே, நாங்க 2 பேரும் ஈக்குவல் தானே. என்னப்பா நீனும் ஈக்குவல் நானும் ஈக்குவல், ஆம்பளை பொம்பளை சமம் தானே. சமனாக்கினீங்க தானே, குட்டிச்சோராச்சு. என்னாச்சு? குடும்பமா வாழ்ந்தவன் ஒரு ஆடு மாடுக்கு தெரியுது, சிங்கத்துக்கு தெரியுது, புலிக்கு தெரியுது, ஆணும் பெண்ணும் சேர்ந்தாதான் குட்டி போடலுமெண்டு அமெரிக்கால உள்ள மரமண்டிக்கு வழங்கலையே. அவன் உமா பாப்பா அப்படிதான் நினைச்சான், அதனால இவன் கிடைச்சா. இன்றைக்கு உள்ள ஆம்பளை
பொம்பளை பொம்பளை போறானே. என்னாச்சு தெரியுமா? எப்ப பார்த்தாலும் சண்டை. ஏன் சண்டை? யார் லீடர்? நீ கையை வச்சா கோர்ஸுக்கு போயிருவேன், லீடர்ஷிப் பண்ண இயலாது, 2 பேரும் சமனண்டா. பொம்பளை தீர்மானிச்சா இதை விட என் ஃப்ரெண்ட் நல்லமே, என்ன புரியுறாவே, நான் ஃப்ரெண்டை முடிக்கிறேன். ஆம்பளை தீர்மானிச்சான் இவளை விட என் நண்பன் நல்லா இருக்கிறானே, நான் சொல்றதை கேட்கிறானே. உலக வரலாறில் மிக மோசமான பாவத்துக்கு அமெரிக்கர்கள் துணை போனார்கள், உலகம் எங்கும் துணை போனார்கள். ஒரே ஒரு சட்டத்தை தூக்கி மிதிச்சாங்க. அர்ரிஜாலு கவ்வாமுன் அலன் நிசா. தாய்மார்களை இது விளக்கம் சொல்ல நேரம் இல்லை, சுருக்கமா உங்களுக்கு சொல்லி முடிக்கிறேன். உங்க பிள்ளைகளும் நீங்களும் காதுக்கு கேட்டு கேட்டு இந்த இந்தியாவுடைய திரைப்படங்களும் நாடகங்களும் உங்களுக்கு சொல்லி தந்த தத்துவம் என்ன தெரியுமா? சமத்துவம், சமத்துவம், சமத்துவம். ஆம்பளைய மதிக்காத, இது நஞ்சு. இத ஊத்தினா உங்க முன்னாடி உங்க குழந்தை கண்ணீரோட வருவா. உம்மா அவனோட எனக்கு வாழ இயலாது, நீங்க அழுவீங்க. ஏம்மா வாழ்க்கை எல்லாம் பெருமைமா, நீங்க துடிப்பீங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நீங்க துடிப்பீங்க. அந்த மாதிரி வந்துரும். அதனால இன்னொரு 7 நிமிஷம் தான் இருக்குது. அதனால இதை இப்படி பக்கத்தில் வச்சு போதை பொருள் வரணும். உண்மையாக சொல்கிறேன், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மிக பெரும் நஞ்சு. தாய்மார்கள் இப்ப முடிவெடுங்க. இந்த அநியாயமான டிவியை நீங்க பார்க்கிறதா இல்லையா? இந்த படத்தையும் கூத்தையும் பார்க்க போறீங்களா இல்லையா? ஒவ்வொரு யுவதிகளும் மாப்பிள்ளைய மதிக்காத யுவதிகளா மாறுறா. அதெல்லாம் பார்த்த உடனே தெரியாது. சைக்காலஜியில் சொல்லுவாங்க, காதுல ஊதி ஊதி. இப்ப எங்கேயாவது தூசணம் பேசுற ஒரு ஏரியாவில் உங்க குழந்தைய கொண்டு போய் விடுங்க. 10 நாளைக்கு கொழும்புல இருக்குது சில ஏரியா. வாப்பான்னு தொடங்கி உம்மான்னு முடிப்பான், அன்பா இல்ல தூசணமா முடிப்பான். 10 நாளைக்கு விட்டா போதும், அவனை அதை மாதிரி பேசிடுவான். விளங்குதா? இதுதான் நடக்குது அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. அதனால் நீங்க ரசூலுல்லாஹ் நீங்க படம் பார்க்குறீங்க, இந்த விபச்சாரத்தை செய்றீங்க. ரசூலுல்லாஹ் முன்னாடி வந்து நின்றாங்களா சிரிப்பாங்களா? சந்தோஷப்படுவாங்களா? அல்லாஹ்வுடைய தூதர் எதுக்கு ரத்தமெல்லாம் வடிஞ்சு இவ்வளோ கஷ்டப்பட்டாங்க? தாயிஃப்ல போட்டு ஏன் அடிச்சாங்க? அவங்க என்ன சொன்னார்கள்? அல்லாஹ்வுடைய நல்லடியார் அதை முடிச்சுக்கோங்க, புரிந்து கொள்ளுங்கள். அடுத்த அம்சம் போதைப்பொருள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதாவது அரசாங்கத்துடைய திட்டம் என்ன? போதைப்பொருளை நிப்பாட்டணும், போதைக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும். அதானே? முற்றுப்புள்ளி நடந்துட்டா இல்லை. கண்டெய்னர் பிடிச்சாங்க. பிடிச்ச கண்டெய்னர்லாம் பிடிச்சாலும் தூள் அடிக்கிறவன் தூள் அடிச்சுட்டு தான் நிற்கிறான். இன்றைக்கி பல ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் ஒரு ரிசர்ச் பண்ணினேன். தூள்காரனோட இருந்து அவன் எவ்வளோக்கு தூள் அடிப்பான் அவனோட உட்காந்து பேசி ஒரு ப்ரொஜெக்ட் செஞ்சேன். அப்போ 1200 ரூபா ஒரு தூள், ஒரு கிராம். 4 சொட்டு அடிக்கணும், சில பேருக்கு 5 அடிக்கணும். உனக்குதா? காலில் செருப்பு இருக்காது, கையில் ஃபோன் இருக்காது. ஆனால் 4800 ரூபா தொடக்கம் 6000 ரூபா ஒரு நாளைக்கு ஒரு தூள்காரன் சம்பாதிக்கிறான். நம்புவீங்களா? ஹாலிடேலாம் இல்லை, ஞாயிற்றுக்கிழமையும் சம்பாதிப்பான். 1,80,000 அண்ணளவா மாதத்துக்கு. செருப்பு இருக்காது, வல்லாஹி சம்பாரிச்சு கொண்டு. அதனால தூள் விற்கிற இவ்வளோ பெரிய கோடீஸ்வரன் ஆகிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, என்னாச்சு? எப்படி தூளுக்கு வந்தான்? என்னத்துக்கு அடிக்கிறான்? எத்தனையோ பேரோட ரொம்ப நிதானமாக பேசுறாங்கலாம் இருக்கிறாங்க தெரியுமா? டேலண்டானவங்களாம் இருக்கிறாங்க. அதை சொல்லுவதற்கு நேரம் இல்லை. அதனுடைய ஆரம்பத்துக்கு வர்றேன். எல்லாரும் சேர்ந்து தூளை நிப்பாட்ட போறாங்க. மஹிந்த ராஜபக்சவுடைய அரசாங்கத்தில் மத்தட்ட தித்தேன்னு ஒரு கொள்கை கொண்டு வந்தார். நாங்கள் போதைக்கு முற்றுப்புள்ளி வைக்க போறாண்டார். மைத்ரிபால சிறிசேனா அவர்களாம் அந்த மாதிரியான ஒரு கொள்கை கொண்டு வர்றாங்க. ஆனால் கொண்டு வந்ததுக்கு நிப்பாட்ட முடியலையே. ஏன் நிப்பாட்ட முடியல தெரியுமா? மேலிடங்களை இதால தான் அசைக்கப்படுது. இந்த பணம் தான் பெறட்டப்படுகிறது. நான் கேட்கிறேன், பிரபாகரனை கொண்டவங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஸ்ரீலங்காவில் 1000 இடத்துல தூள் விற்கிறாங்களா? தூள்காரன் கையில் போன் இல்லையே, தூள்காரன் கையில் ஒன்றுமே இல்லையே. அவன் போய் தூள் வாங்குறானா இல்லையா? அந்த 1000 இடத்தை இன்னைக்கு முற்றுகையிடுங்க. தூள் அடிக்க ஏலாட்டி அவன் வேகமாக நடப்பான், சக்தி வரும். நான் ரிசர்ச் செய்ய போல ஒரு தடவை டிமாண்ட் வந்துச்சு. அப்போ நடக்க ஆரம்பிச்சான். வேகமாக நடப்பாங்க, சக்தி எடுப்பான், இருக்க மாட்டான், துடிப்பான், மேலாம் வருத்தம் வரும். இப்போ அப்படி காண்றீங்களா? எவ்வளோ பிடிக்கிறாங்களே, காண்றீங்களா? சரி, 1000 இடத்துல இன்னைக்கு தூள் விற்கிறாங்கன்னு வைங்களேன். 1000 இடத்தை நைட்டோட நைட்டாக முற்றுகையிடுங்க. இடம் தெரியாது உங்களுக்கு, தூள்காரன் பின்னாடி போங்க காட்டுவான். நீங்க பெரிய பெரிய ஆக்கெல்லாம் பிடிக்கிறீங்களே, எல்லாம் நாடகம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எங்க ஊருக்கு நாங்க பாதுகாப்பு போடாட்டி, இந்த இளைஞர்கள் பாதுகாப்பு போடாட்டி, கேஜி ஓடும் நாட்கள் இந்த பாமசிகள்ல அப்பெல்லாம் பார்ல போய் தான் குடிப்பான், எடுப்பான். பாமசிலே கொடுக்குறான் டேப்லெட்டு, குடி. பார்க்குறான் தூள் தானே,
இது டேப்லெட் தானே, அவனுக்குள்ள பிரச்சனை இல்லை. இது எங்கேருந்து ஆரம்பிச்சான் தெரியுமா சைத்தான்? ஒரே நாள்ல தூள தர மாட்டான். ஃபர்ஸ்ட் எது தெரியுமா தர்றான்? சிகரெட். சும்மா குடி, அதான அழகு. கொழும்புல நீங்க போய் பாடசாலைகள் பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒயிட் ட்ரெஸ்ஸோட நல்ல அழகா ஸ்மார்ட்டா வருவான். நானும் போய் பார்க்கிறேன், என்னடா ஏன்னா டிஃபரெண்டா விளங்குது. இப்படி காலில் போட்டு இப்படி சிகரெட் அடிக்கிறான். போற டைம்ல இவன் ஒரு நாள் வந்தா பரவாயில்ல, எங்க ஆபீஸ் பக்கத்துல தொடர்ந்து அதே டைமுக்கு வர்றான். என்னடான்னு தேடி பார்த்தா மீடியால அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்க மாட்டாங்க சிகரெட். அப்ப கதாநாயகர் கையில தான் கொடுப்பாங்க. கையில கதாநாயகர் போட்டா பிரச்சனை இல்லை, அட்வர்டைஸ்மெண்டா சிகரெட் வாங்கன்னு கொடுக்க இயலாது. ஏன்னா அது வந்து ஆல்கோலியாச்சே. இப்ப என்ன பண்றான் தெரியுமா? ஸ்க்ரூட்டு போற டைம்ல ஸ்மார்ட்டா நின்று அடிக்கிறான். அப்ப இளைஞனுக்கு என்ன வேணும் பாத்தியா? ஆம்பளை. அதான் ஆம்பளை காட்டினா இந்த இளைஞன் கல்புல ஒண்ணே இல்லை, இறை நம்பிக்கை இல்லை, உலகம் என்னன்னு தெரியாது. ஏதோ போறதோட போய் கத்தினா உலகம் நினைக்கிறான். அவன் கையில சிகரெட் எடுக்கிறான். பண்டி இறைச்ச கண்டா காரி துப்பினோமே, அருவறுப்பண்டு கக்கினோமே, வேணாமண்டுமே. சின்னத்துல இருந்து சிகரெட்டை சொன்னீர்களா? இன்னைக்கு சிம்பிளா போச்சு. சிகரெட் விக்கிறவங்க வெட்கப்படணும். நீங்க குடும்பமா கொல்றீங்க, நீங்க கொல்றீங்க. இந்த ஹராத்தை தைரியமா செஞ்சு வெட்கமா இல்ல? உங்க பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்குறீங்களா? உங்க குழந்தைகள் குடலுக்கு ஹராம கொடுக்குறீங்களா? சில்லறை கடைகள் முஸ்லிம் ஊர்களில் சிகரெட் விற்கிறவர்கள் வெட்கமா இல்ல? எதை விற்கிறீங்க? தைரியமா அடிக்கிறான், சிகரெட் அடிக்கிறான். எதுக்கு அடிக்கிறான்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே சொல்லுவாங்க, விக்கிறத்திலே சிகரெட் மாறிடுவாங்க. சிகரெட் மாறினா என்ன தெரியுமா? எவ்வளவு எடுத்து வச்சாலும் முடிஞ்சிடும். நீ மற்றதை எடுத்து வச்ச ஏதாவது நல்ல ஸ்பீடா வித்துப்பட்டா அதுக்கு உதாரணம் என்ன தெரியுமா? சிகரெட் மாறி. சிகரெட் மாறி என்ன? அது பேய்த்துட்டே இருக்குமாப்பா, எடுத்து வை, அது எப்பயுமே போகும். நான் கேட்கிறேன், உங்களுக்கு கொள்ளலாமா? அனுமதியா? அருவருப்பா காட்டலையா? இத ஹராம் என்று சொல்லி கொடுக்கலையா? முஸ்லிம் ஊர்களில் இதைத்தான் கையில் எடுத்தாங்க. சிகரெட் எப்போ நோமலாச்சோ அடுத்த ஸ்டெப்புக்கு சைத்தான் கூட்டி போவான். சிகரெட் முடிஞ்சா அடுத்த கொஞ்சம் ட்ரை பண்ணி பாரு, அது அதை விட அதை கொஞ்சம் ட்ரை பண்ணி பாரு, அது அதை விட சைத்தா என்ன பண்ணுவான்டா? ட்ரை என்ன செய்வான்? ஃபுல்லா ட்ரைல. பூட்டாளிமார்கள் தானே. என்னப்பா பொம்பளை மாறி நீ குடிக்க மாட்டியா? சிகரெட் அடிக்க மாட்டியா? அதுல பொம்பளை வேற பொம்பளை குடிச்சாதான் ஆம்பளையா? அட உன்னை குத்தி கொண்ட ஆம்பளையா? ஒத்த அவனை குத்தி கொண்ட ஆம்பளையா? நான் எதுக்கு அடிமையாக மாட்டான்னு அல்லாஹ்க்கு மட்டும் அடிமையாக. அவன் ஆம்பளை. சிகரெட்டுக்கு அடிமையான நீ ஆம்பளையா? உன்னை ஆம்பளைன்னு சொல்லலாமா? சிகரெட் இல்லாட்டி உனக்கு தலைவலி, சிகரெட் இல்லாட்டி உனக்கு கஷ்டம், சிகரெட் இல்லாட்டி டொய்லெட்டுக்கே போக மாட்டீங்க, கஷ்டம். நீங்க ஆம்பளை. யார் ஆம்பளை? சைத்தான் எப்படி காட்டின வெக்கமா இல்ல? ஊர்களில் நீங்க சேர்ந்து ப்ரொஜெக்டர்ல என்ன போடணும் தெரியுமா? சிகரெட் குடிச்சா லங்ஸுக்கு என்ன ஆகுது? ட்ரிப்பை எடுங்க, பஸ் பிடிங்க, மகரகமா ஆஸ்பத்திரி கொண்டு போங்க, கண்ணு முன்னாடி இளைஞர்களை காட்டுங்க. இதுதான்டா நிலைமை. பாரு, இப்படி போகணுமா? சதை போகணுமா? தொண்டை போகணுமா? கூத்தாடுறீங்களே. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த ஏரியாக்களில் சில பேர் கேள்விப்படுகிறது வேறு வழியில். அல்லாஹ் உங்களுக்கு இந்த பணத்தை தந்தது நீங்கள் அழிவதுக்கல்ல, சோதனை. சில ஏரியாக்கள் காட்டினார்கள், தாடி வைத்துக் கொண்டு வந்து மேலே இப்படித்தான் ஜினா செய்வார்கள். இந்த ஏரியாவை போல்ட் பண்ணி, அதாவது கண்டி மாவட்டத்தில் சில ஊர்களில் சொன்னாங்க, நீங்க ஆச்சரியப்படுவீங்க, இந்த ஹோட்டலுக்கு மேல கூட்டி போனா இந்த ஊர் ஆஜியார்மார்கள் நீங்க பாப்பீங்க. வல்லாஹி வல்லாஹி அந்த கேவலத்துக்குரிய பேரை இந்த ஊர்களில் சிலர்கள் சம்பாதிக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்றைக்கு தாறுமாறா அல்லாஹ் உங்களுக்கு மற்ற எல்லாத்தையும் விட நிறைய பணங்களை எல்லாம் தந்திருக்கிறான். மாணிக்கத்தை எடுத்து அந்த ஏரியால பிசினஸ் ஆவோன்னு தந்திருக்கிறான். அப்படி எல்லாம் தந்த நேரம் வரம்பு மீறி குடிக்கிறீங்களா? வரம்பு மீறி செய்றீங்களா? அழிப்பான். அல்லாஹ் விடமா அடியோட அழித்தெடுப்பான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உங்க ஊரை பாதுகாக்கிறது உங்க கடமை. அதனால கவனமாக புரிந்து கொள்ளுங்கள். ஸ்பீக்கர் பெர்மிட் முடிஞ்சிருக்குது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால கவனமாக நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இந்த நேரத்தில் ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எதை நமக்கு அனுமதித்தானோ அதை எடுங்க, சிறப்பாக இருப்போம். எதுக்கு அனுமதி இல்லையோ முழு ஊரும் சேர்ந்து முடிவெடுங்க. எங்க பிள்ளைகளை எப்படி பாதுகாக்கிறது முடிவெடுங்க. உலகம் சேர்ந்தாலும் இந்த போதையெல்லாம் சில காலங்களில் சில நேரம் உங்கள் ஊருக்குள்ளுக்கு வந்துடலாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி என்றால்
கடைசியாக சொல்கிறேன், இன்றைக்கு மிகவும் கவலையான நிலைமை. வாப்பாவுடைய ஜனாசாவுக்கு ஜனாசா தொழுவிக்க தெரியாத பிள்ளைகளைத்தான் நாங்கள் விட்டு விட்டு போகிறோம். என்ன செய்யணும் என்று ஒரு நாள் நான் மைக்க பிடித்து ஜனாசா பக்கத்தில் நின்று சொன்னால் அடுத்தது வந்து கேட்கிறார், இது ஓதணுமான்னு கேட்கிறார். அல்லாஹ் அக்பர். ஜனாசா தொழ தெரியாத பிள்ளைகள். அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் உண்மையாக இஸ்லாம் எப்படியெல்லாம் இளைஞர்களுக்கு அனுமதி கொடுத்திருக்கிறது என்பதை சொல்லுவதற்கு அது ஒரு கிளாஸாக தான் நடத்துகிறோமே தவிர மேடையில் அது சூட்டபிள் இல்லை. இந்த இளைஞர் கூட்டம் ஆர்கனைஸ் பண்ணவர்களிடம் கேட்டிருந்தார்கள், நான் இன்னொரு இடத்தில் செய்த அந்த பயானை சொல்லுமாறு. அதை சொல்லுவதற்கு எனக்கு நேரம் இருக்கவில்லை. மூசா அலைஹி ஸலாத்து வஸலாம், யூசுப் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் என்ன செய்தான் என்பதை, அந்த இளமையில் அவர்களை எப்படி அல்லாஹ் அவருடைய வாழ்க்கையை எப்படி சேர்த்து வைத்தான் என்பதை எல்லாம் சொல்லியிருந்தார்கள். நேரம் தடையாக அமர்ந்ததனால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, முக்கியமாக இந்த ஊர் மக்களுக்கு எதை கொடுக்க வேண்டும் என்று நாடினேனோ அந்த விஷயத்தை அல்லாஹ்வுடைய அருளால் உங்களுக்கு மத்தியில் பதிவு செய்திருக்கிறேன். இந்த நேரத்தில் இங்கிருந்து விடை பெறக்கூடியவர்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு முடிவோட போங்க. உங்கள் ஜனாசா கபருக்கு போக முன்னாடி இந்த ஊருக்கு ஒரு பாதுகாப்பு வேண்டும். இளைஞர்களை உஷாராக்கணும். நல்ல விஷயங்களை ஒன்று சேருங்க. எது சரியோ அதை பற்றி பேசுங்க. மேடை ஏறுங்க. 50 பேர் வருவாங்க, குழாச்சுறுத்தல் செய்வாங்க. சிகரெட்டை பற்றியா பேசுகிற, தூளை பற்றியா பேசுகிற, கண்ணை வைப்பார்கள். மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். அல்லாஹுடைய பாதையில் எங்களுடைய உயிர்களை அல்லாஹ்வுக்காக கொடுக்க நாங்கள் தயார் என்று களத்தில் இறங்கினால் அல்லாஹ் என்னையும் உங்களை மரவணைப்பான். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.